டாப் 10 DI தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எக்ஸ்பெஷலி நீங்க SBI PO IBPS PO எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா குவான்ஸ்ல நீங்க 2 DIயும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 DI ஸ்வாரா வந்து பாருங்க. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் இ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஏ அல்லது பி வந்திருக்கணும். இப்ப ஏலையும் நமக்கு என்ன இருக்கு 6 இருக்கு, பிலையும் நமக்கு என்ன இருக்கு 6 இருக்கு. ரெண்டாவது டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். is equal to c இருக்க போகுது. அதே மாதிரி x minus y is equal to c இருக்க போகுது. இப்போ y கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் 2x is equal to c னு வந்திருக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா c/2 னு வந்திருக்கும். இந்த லாஜிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது hello everyone, so welcome to this video. இந்த வீடியோல டாப் 10 DI தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எக்ஸ்பெஷலி நீங்க SBI PO IBPS PO எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா குவான்ஸ்ல நீங்க 2 DIயும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 DI ஸ்வாரா வந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த லெவலுக்கு நீங்க பிகினரா இருங்க, மாடரேட் பிகினரா இருங்க, இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நான் பிலிம்ஸ் அடிச்சு நொறுக்குவேன் ஆனா டிஏல மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து டீச் பண்றேன் எப்படி நம்ம டிஏயை அப்ரோச் பண்ணணும், டேட்டா இன்டர்பிரேஷனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம SBI PO எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த SBI POவை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 DI வந்து கேட்பாங்க. 2 DIயும் நமக்கு எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹார்டஸ்டா தான் இருக்கும், மாடரேட் டு ஹார்டா தான் இருக்கும். கரெக்டா பிக் பண்ணி பாயிண்டா நம்ம வந்து அடிக்கணும். அதைத்தான் நான் இப்போ வந்து சொல்லி தர போறேன். எப்படி ஒரு டிஐ இருக்கு அப்படின்னா அந்த டிஐ நம்ம எப்படி வந்து பிக் பண்றது, எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்றேன். அதே இது நீங்க IBPS PO எழுதுறீங்க அப்படின்னா 2 DI வரும். அதுல ஒரு DI ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு DI ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், அதை மட்டும் கத்துக்கிட்டாலே போதும். டிஐ ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும். சரியா? ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம். எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி நம்ம டிஐ அப்ரோச் பண்ணணும், அதுதான் மேட்ரு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வந்து டிஐலே நிறைய டைப் இருக்கு. டேபிளர் டிஐ, பை சார்ட், பார் சார்ட், அப்புறம் வந்து ரேடார், இந்த மாதிரி நிறைய இருக்கும். மிஸ்ஸிங் டிஐ அது எல்லாமே 1 by 1 வந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளர்ல வந்து குடுத்துருக்கேன். டேபிளர் வித் பர்சன்டேஜ். நான் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல இருந்து விளங்கிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். The table given below gives the information regarding the students, boys and girls, studying in 2 coaching institute M and N from the 5 different schools A, B, C, D, E அப்படின்ற ஸ்கூல்ல இருந்து வராங்க. இப்போ நம்பர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ல வந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து எம்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி என்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட், அதாவது கேர்ள்ஸ் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் எம்ல எத்தனை பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து பர்சன்டேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ல வந்து எவ்வளவு பாய்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து நம்பர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு முதல்ல விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு என்னப்பா அர்த்தம் டோட்டல். அப்ப டோட்டல்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் சம் ஆஃப் ஆல். அப்ப டோட்டல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அப்ப இங்க யார் யார் இருக்கா, பாய்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த நம்பர் ஆஃப் அப்படின்றது நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டோட்டல் அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. டோட்டல் நம்ம எப்படி சொல்லுவோம், பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன வேர்டு இருக்கு, நம்பர் ஆஃப் அப்படின்ற வேர்டு இருக்கு. அப்ப இங்கேயும் யார் இருக்கா, பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. முதல்ல இந்த கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்க என்னது பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ். இப்போ பர்சன்டேஜ்னு வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் பர்சன்டேஜ். டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளவா இருந்திருக்கும், 100% இருந்திருக்கும். இந்த 100%ல தான் யார் இருந்திருப்பாங்க, பாயும் இருந்திருப்பாங்க, கேர்ளும் இருந்திருப்பாங்க. அப்ப இதுல கேர்ளோடது வந்து பாத்தீங்கன்னா X% வச்சுக்கோங்க. அப்ப பாயோடது எவ்வளவு இருந்திருக்கும், 100 மைனஸ் X% இருந்திருக்கும். பேசிக் கான்செப்ட் மிக மிக முக்கியமானது. இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இதுல நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு என்ன தெரியும், டோட்டல் தெரியும். டோட்டல் அப்படின்றத நம்ம எப்படி வச்சுக்கலாம், பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ்னு வச்சுக்கலாம். பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுல பாயோட வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன வேணும், கேர்ளோட வேல்யூ வேணுமா. அப்ப எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு, டோட்டல் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேர்ள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும்.
அப்போ இதுதாங்க இந்த டிஐல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அப்ரோச். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் அப்படின்னா பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் அங்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். பர்சன்டேஜ்னா டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ 100%. அந்த டோட்டல் யாருக்கு வந்து போகும், அங்க இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து போகும். அப்ப அதுல ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் தெரியுதுன்னா இன்னொரு பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணும், 100ல இருந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டல்ல இருந்து அந்த நம்பர் ஆஃப் யார் எழுது, பாய்ஸோட தெரியலாம் இல்ல கேர்ளோட தெரியலாம், மைனஸ் பண்ணா கொடுக்காதவங்களோட தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அப்ரோச். இப்ப இதை வச்சு இந்த சம்மை நம்ம மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நமக்கு வந்து கேர்ள்ஸோடது தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் கேர்ளோட பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பாயோடது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாய் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேர்ளோடது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பிரிச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கேர்ள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 40%. அப்போ 500ல 40% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. அப்படியே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணி விட்டுருவேன். அப்படியே 4 5ஆல மல்டிபிள் பண்ணா 20. இங்க ஒரு ஜீரோ இருக்கு, அந்த ஒரு ஜீரோ மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். திருப்பி நான் இந்த இடத்துல 60%ன்னு போட மாட்டேன். போட்டா நான் தான் லூசு. ஆல்ரெடி நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன்னா கேர்ளோட நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நம்பர் ஆஃப் அப்படின்றது வந்துருச்சுன்னா நம்ம டோட்டல் மைனஸ் எக்ஸ் வந்து பண்ணிடலாமா, இந்த லாஜிக் யூஸ் பண்ணலாமா, டோட்டல் மைனஸ் எக்ஸ்ன்றது யூஸ் பண்ணலாமா. இந்த இடத்துல நீங்க 60%னா திருப்பி நீங்க இங்க போய் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு டைரக்டா என்ன பண்ணிடலாம், 500ல இருந்து 200 கழிச்சு விட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும், 300ன்னு வந்திருக்கும். முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாயோடது எவ்வளவு கொடுத்துட்டாங்க 200. அப்ப இங்க வந்து என்னோட டோட்டல் எவ்வளவு இருக்கு, 440 இருக்கு. அப்ப 440ல இருந்து 200 வந்து போச்சுன்னா 220. சமையா, சூப்பரா. இப்ப அடுத்து பாருங்க, இங்க 35% இருக்கு. எவ்வளவுல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 720ல 35% கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 35% நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% பிளஸ் 10%ன்னு எழுதலாம். ரைட்டா, 25% என்னது 1/4. அப்ப நம்ம டைரக்டா 1/4 இன்ட்டு 720. நான் இங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுறேன். இல்ல அப்படின்னா நான் டைரக்டா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 720 நான் 4ஆல டிவைட் பண்ணுவேன். 4ஆல டிவைட் பண்ணா 180. அதுக்கப்புறம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும் 72. பிகாஸ் 10%னா நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும். அந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணுவேன். அப்ப இங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 பிளஸ் 10%னா எவ்வளவு வந்திருக்கும் 72 வந்திருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 2 5, அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து 1 2 எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 252ன்னு வந்திருக்கும். சரியா, 252. புரியுதாப்பா. 35% வந்துச்சுன்னா நீங்க இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு இருந்திருக்கு 720. அப்ப 720ல இருந்து 252 நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ராக்ட் பண்ணா 8. அதுக்கப்புறம் இங்க 1 இருக்கும். 1ல இருந்து 5 வந்து போச்சு அப்படின்னு சொன்னா 6ன்னு வந்திருக்கும். தென் 6ல இருந்து 2 வந்து போச்சுன்னா 4. அப்ப ரிமைனிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 468. இப்போ நார்மலா இங்க நினைச்சு பாருங்க, இங்க 35 வச்சிட்டீங்க. இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க 65%ன்னு வைப்பீங்க. திருப்பி 65% அப்படின்னு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சிருக்கணும் அப்படின்னா 50% பிளஸ் 10% பிளஸ் 5% அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சிருக்கணும். நார்மலா நம்ம டைம் எப்படி வேஸ்ட் பண்ணோம்னா இப்படிதான் வேஸ்ட் பண்ணுவோம். இன்னும் சில பேர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 65 டிவைடட் பை 100 இன்ட்டு 720 இங்க கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஓரளவுக்கான ஸ்மார்ட் அப்ரோச். இது வந்து வேஸ்ட் அப்ரோச். இதை நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ 50%னா எவ்வளோ, 720ல பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. அதுக்கப்புறம் 720ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும் 72. அப்புறம் 10ஓட பாதி தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 72ஓட பாதி எவ்வளோ அப்படின்னா 36. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 8 வந்துருக்குமா, 10, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 6 வந்துருக்குமா, 6, அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1 4 எவ்வளோ வந்திருக்கும் 468. அதனால் இவ்வளோ ஸ்டெப்பே நான் உங்களை பண்ண விடாம சிம்பிளான ஒரு லாஜிக், என்னோட லாஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ். அதில் எது தெரிஞ்சாலும் ரிமைனிங்ல இருந்து மைனஸ் பண்ணால் வேலை முடிச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷனே உங்களுக்கு வந்து வேஸ்டா போச்சு. தேவை டைரக்ட் அப்ரோச். புரிஞ்சுக்கிட்டீங்களா? செமையா இருக்கா? இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50%. அப்போ 560ல 50 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50னா பாதியாக தான் இருந்திருக்கும். 280 தான் இருந்திருக்கும். ரைட்டு, அடுத்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 55%. இப்போ 55%னா நம்ம எப்படி எழுதலாம் 55% அப்படின்னா 55% அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் 50% பிளஸ் 5% அப்படின்னு எழுதலாம். அப்ப இங்க எவ்வளோ 320ல பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. அடுத்து 50ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா எவ்வளோ கிடைச்சிரும் 5% வந்து கிடைச்சிரும்.
அப்ப இந்த 160ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டீங்க எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப இங்க என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க. 100% நமக்கு எவ்வளவு அப்படின்னா இப்போ வந்து ஒரு வேல்யூ எடுத்துப்போம் 560. அப்ப இதுல 50% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூ நமக்கு எப்பயுமே ஃபுல் வேல்யூ 100% எடுத்துக்கணும். இப்போ இந்த சம்ம வச்சே சொல்றேன். இங்க 320 வந்து கொடுத்துருக்காங்களா, 320. அப்ப கொடுத்துருக்கிற வேல்யூ எனக்கு எவ்வளோ 100% 320. அப்ப இதுல 50%னா என்னது, இந்த 320ஓட பாதி. 320ஓட பாதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 160, அதாவது 1/2. அதுக்கப்புறம் இங்க என்ன வேணும், எனக்கு 5% வேணும். அப்ப 50ல ஒரு பாயிண்ட் வந்து வச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைச்சிரும், 5% கிடைச்சிருமா, அதாவது 50 × 1/10. 50 × 1/10. அப்போ ஒரு ஜீரோ கட் ஆயிடுச்சுன்னா 5 வந்து கிடைச்சிருமா. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்தானத்துல புள்ளி வச்சுட்டா 16. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது 176. ஈஸியா இருக்கா? அப்போ 55% எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 176. ரைட். இப்போ அடுத்து இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு 45% வந்து கிடைச்சிருமா. புரியுதா? ஏன்னா 55% + 45% தான் நமக்கு எவ்வளோ 100%. கரெக்டுங்களா? 55% + 45% தான் 100%. அப்போ இங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கும், 45% தான் இருந்திருக்கும். அப்போ இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா 4. ரைட்டா? அடுத்து 5ல வந்து 1 வந்து போச்சுன்னா திருப்பி வந்து 4 1. அப்போ இங்க எவ்வளோ வந்திருக்கும், 144. லாஜிக்கலா யோசிக்கணுங்க. திருப்பி போயிட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி இங்க டேட்டா நோட் பண்ணிட்டோம். அந்த நோட் பண்ண டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணணும்ல, அதுதானே நமக்கு பெஸ்ட். அதுதான் நமக்கு எக்ஸாம்ல டைமை வந்து சேவ் பண்ணும். ஏன்னா 55% + 45% அப்படின்னா 100%. இதை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஜிக்கை நீங்க டப்புன்னு யூஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60% எவ்வளோ அப்படின்னா 480ல. அப்போ 480ல 60% அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், 60% எப்படி வச்சுக்கலாம், 50 + 10ன்னு வச்சுக்கலாமா. 50 + 10. அப்போ 480ல 50% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240. 480 2ஆல டிவைட் பண்றேன். சரியா? 480 2ஆல டிவைட் பண்ணா 240. அதுக்கடுத்து 480ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% கிடைச்சிடும், 42. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, 8 8 2. அப்போ இங்க எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு, 288. ரைட்டா? 288. இப்போ எவ்வளோ பண்ண போறோம், 480ல இருந்து இந்த 288 நம்ம மைனஸ் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல வந்து 2. அதுக்கப்புறம் 7ல இருந்து 8 வந்து போச்சுன்னா 9. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 1 வந்துருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வில் பி 192. ஓகே, ஸோ 192. ரைட்டா? 192. சூப்பர்ப்பா. இப்போ ரிமைனிங் இந்த இது மட்டும் நான் வந்து பணம் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இப்போ இங்க எவ்வளோ இருக்கு, 380 இருக்கா. இங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640. அப்போ ஜஸ்ட் 640 மைனஸ் 380, சாரி 390. 0 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 250. ஓகே, இங்கே வந்து நமக்கு 250. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 500. 500ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ல இருந்து நம்ம வந்து 240 மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து 0. அதுக்கப்புறம் 0ல இருந்து 4 வந்து போச்சுன்னா 6. அதுக்கப்புறம் 4 - 2 வந்து 2. ஸோ 260ன்னு வந்துருக்கும். அதுக்கப்புறம் 300ல இருந்து நம்ம வந்து 140 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 160. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியா இருக்கு பாருங்க. இப்போ 240ல இருந்து 160 சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ 0 8. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 1 வந்து போச்சுன்னா 2. ஸோ 280 அப்படின்றது இங்க வந்து ஆன்சர் வந்துருக்கும். காட் இட்? கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு? இந்த கன்வர்ஷன் மெத்தடை நீங்க வந்து மறந்துடக்கூடாது. இங்க நான் சொல்லி கொடுத்த இந்த பேசிக் மெத்தடை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ இதை நான் ரப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணுங்க. மற்றபடி டேட்டா எல்லாமே இப்போ நம்ம வந்து நோட் பண்ணியாச்சு. டேட்டா எல்லாமே நம்ம ப்ராப்பரா இங்க உங்களுக்கு நோட் பண்ணிட்டேன். இந்த டேட்டா எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே ப்ராப்பரா நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே, ப்ராப்பரா நோட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். செமையான கொஸ்டின். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா the number of girls the number of girls in the coaching institute. Okay, the number of girls in the coaching institute, the number of girls in the coaching institute M from A + B + C together is approximately what percentage of the total number of girls in the coaching institute M from the all 5 school together? சரியான கேள்வி கேட்டானா? சரியான கேள்வி கேட்டிருக்கானா? என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா
த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து வேணும். எந்த இன்ஸ்டியூட்ல இருந்து? எம் அப்படின்ற இன்ஸ்டியூட்ல இருந்து. எங்கெங்கெல்லாம் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டுகெதர் இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப். எப்பயுமே இந்த ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறவங்களை, இந்த ஆஃப்க்கு அப்புறம் எப்பயுமே இந்த ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறவங்கள நம்ம எப்போ எங்க போடணும்? டிவைட்ல போடணும். ஸோ ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறத டிவைட் போடுறேன். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் த எம் இன்ஸ்டியூட் இன் த 5 ஸ்கூல் டுகெதர். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணுமா? 5 ஸ்கூல். ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ வந்து வேணும். புரியுதுங்களா? இது இன்ட்டு ஹவு மச் பர்சன்டேஜ், இது இன்ட்டு ஹவு மச் பர்சன்டேஜ். இதுதான் முதல் நமக்கு வந்து கேள்வி. ஆக்சுவலா இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இங்க வந்து போகணும். இந்த இது டேட்டாவை நம்ம ஏன் நோட் பண்ணோம் அப்படின்றதோட வேல்யூ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேபிளர் கேட்டாங்கன்னா நீங்க ஃபுல்லா நோட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். பாதியில இருந்து சால்வ் பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஓகேவா? இப்போ எம் இன்ஸ்டியூட்ல கேர்ள்ஸோட டோட்டல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருங்க. கேர்ள்ஸோட டோட்டல் நமக்கு வேணும். அப்போ இங்கே வந்து 2 6 அப்புறம் வந்து 18 வந்துருக்குமா? 2 + 6 வந்து 8, 8 + 8 வந்து 16. அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1 வந்து இங்கே வந்து கேரி ஆயிடும். 1 + 5 வந்து 6, 6 + 8 வந்து 14, 14 + 7 வந்து 21, 21 + 8 வந்து 29. ஸோ 9 வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் 1 கேரி பண்ணிடுவேன். 2 2 4 6 8 10. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1096. இப்போ அடுத்து நமக்கு யார் யாரோடதெல்லாம் வேணும்? மொத்தம் 3 ஏபிசி இவங்களோடது மட்டும் வேணும். அப்போ இவங்களோடது மட்டும் வேணும்னா 2. அதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. தென் வந்து 1 வந்து கேரி ஆகும். ஸோ 7. ஸோ 732. அப்போ எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 732 டிவைடட் பை 1096 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 1096 இன்ட்டு 100. இப்போ இதை வந்து அடிச்சே கொடுக்க கூடாது. அடிச்சே கொடுக்காம டிவைடே பண்ணாம நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். இப்போ ஆக்சுவலி இந்த 2 0 எங்க வந்து போயிடும்? இந்த இடத்துக்கு வந்து போயிருமா? இந்த 2 0 அப்படின்றது இங்க வந்து போயிருமா? நல்லா கவனிங்க. இந்த 2 0 அப்படின்றத நான் எங்க பண்ணிடுறேன்? இங்க வந்து கொண்டு போயிடுறேன். இங்க இந்த மல்டிபிள்ல இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற இந்த 2 0வை நான் எங்க கேரி பண்ணிடுறேன்? இந்த இடத்துக்கு நான் வந்து கேரி பண்ணிடுறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் எப்படி டிவைட் பண்றேன்றதை மட்டும் பாருங்க. இப்படி நம்ம பண்ண பிறகு நல்லா கவனிச்சுக்கணும். இப்படி நம்ம பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1096 அதாவது 1096 அப்படின்றது இந்த இதுக்குள்ள எவ்வளோ டைம்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? இந்த இடத்துல 5 தான் வந்திருக்கும். சரியா? 5 தான் வந்திருக்கும். நீங்க 6 டைம்ஸ் பண்ணீங்கன்னா தான் இது கிட்ட வரும். 7 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து 63 வந்திருக்கும். நான் இந்த நம்பரை கன்சிடரே பண்ணல. இந்த நம்பரை மட்டும் கன்சிடர் பண்றேன். இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால இந்த நம்பர் அப்படியே வரும். இந்த இடத்துல கேரி ஆன் ஆகாது. புரியுதா? இப்ப வந்து 109 × 6 நீங்க பண்ணீங்க அப்படின்னா இங்க 54 அப்படியே வந்துடும். இந்த 6 அப்படியே வந்துடும். புரியுதா? இந்த 54 அப்படியே வந்துடும். இந்த 6 அப்படியே வந்துடும். இப்ப இதே இது நீங்க 7ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 63 7 வரும். அப்போ இந்த வேல்யூவை விட இந்த 63 7 அப்படின்றது எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா 7ஆல மல்டிபிள் ஆகாது. அப்ப கண்டிப்பா இது எல்லாமே நமக்கு எதால மல்டிபிள் ஆயிருக்கும்? 6ஆல மல்டிபிள் ஆயிருக்கும். அப்படி 6ஆல மல்டிபிள் ஆயிருந்தாலும் இதுல செக் பண்ணுங்க. 6ல எந்த ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் இ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஏ அல்லது பி வந்திருக்கணும். இப்ப ஏலையும் நமக்கு என்ன இருக்கு? 6 இருக்கு. பிலையும் நமக்கு என்ன இருக்கு? 6 இருக்கு. ரெண்டாவது டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். இப்ப மல்டிபிள் பண்ணாலும் இந்த வேல்யூவோட நியரஸ்ட் வேல்யூவா தானே இருக்கும். ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் வேல்யூவா தான் இருக்கும். கண்டிப்பான முறையில நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா க்ளோசஸ்ட் வேல்யூவா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 100 கிட்ட தான் டிஃபரன்ஸ் வந்து வரும். அப்ப அந்த 100 டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அப்ப 61 தான் ஆன்சரா வந்திருக்கும். அப்ப இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான பதில். புரியுதா? நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. மல்டிபிள் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? நியரஸ்டா இருக்கணும். நியரஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து போடுங்க. இதுவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிக்கஸ்ட் வேல்யூ வந்து போடுங்க. நிறைய சம் இதே மாதிரி இருக்கும். இது பேட்டர்ல அப்ராக்சிமேட்ல இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணி காட்டுறேன். இதுதாங்க பெஸ்ட் அப்ரோச். நான் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த வேல்யூ இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இங்க கூட பண்ணி காட்டுறேன். 732 டிவைடட் பை 1096. இந்த இடத்துல 2 0 நான் போடுறேன். ஓகேவா? 2 0 நான் போடுறேன். இப்போ இந்த எல்லா வேல்யூவும் எடுத்துட்டு போய் நான் 6ஆல மல்டிபிள் பண்றேன். 6ஆல மல்டிபிள் பண்ணா இது கூட
நியரஸ்ட் வேல்யூ தான் வரும். பார்த்துருவோமா, வேணாலும் செக் பண்ணி காட்டுறேன். 636 மிச்சம் 3, 54, 57, அதுக்கப்புறம் 6. இங்கே நமக்கு எவ்வளோ இருந்திருக்கு? 7320. சப்ராக்ட் பண்ணுங்க. 4, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இருக்கும்? 2 7. ஓகே, 2 7. அவ்வளோதான். நியரஸ்ட் வேல்யூ இதை விட கம்மியாக தான் இருக்கு, இதை விட கம்மியாக தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நமக்கு எவ்வளோதான் வந்திருக்கும் அப்படின்னா 1 டைம் தான் வந்திருக்கும், 1 டைம் தான் வந்திருக்கும். அதனால தான் நான் சொல்றேன் 61.02% அப்படின்றதா இதுக்கு வந்து சரியான பதில். செம ஈஸியா இருக்கா? ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஆன்சர் அப்சல்யூட்லி நம்மளுடைய ஆன்சர் வந்து கரெக்ட். தப்பே ஆகாது, அப்ரோச் என்னைக்குமே மிஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் மார்க் ஸ்கோர்ட் இன் English by the students in the coaching institute N from the D school is 74. If the average mark of girls of the coaching institute N in English from the school D is 81. Okay, 81. Find the average mark scored by the boys of the coaching institute N in the school from D. சார் என்ன சார் ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் நமக்கு வந்து கேட்பாங்க. நல்லா இப்போ இதுல நமக்கு பார்த்தோன்னே குழப்பம். இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் மார்க் ஸ்கோர்டு பை இங்கிலீஷ் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கோச்சிங் இன்ஸ்டியூட் என் ஃப்ரம் த ஸ்கூல் டி. இப்போ ஸ்கூல் டியில் என்ல எவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 பேர் படிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஆவரேஜ்னா என்ன? பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். அதை 2ஆல டிவைட் பண்ணியிருப்பாங்க. 2 பேர்னா 2ஆல டிவைட் பண்ணியிருக்கணும். அதான ஆவரேஜ். ஓகே, இப்போ நமக்கு இந்த 300 பேருக்கு ஆவரேஜா எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கிறாங்களா? 74 மார்க் எடுத்திருக்கிறாங்களா? அப்போ பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸோட டோட்டல் என்ன வந்திருக்கும்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. the average mark of girls of the coaching institute N in the school D is 81. இப்போ இதே இதுல ஸ்கூல் டில கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல நமக்கு பாய்ஸ் எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140. அதே மாதிரி கேர்ள்ஸ் அங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160. டில எவ்வளோ பேர் இருக்காங்க? 160. அப்போ இந்த 160 பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. அந்த கேர்ள்ஸுக்கான மார்க் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்பா? 160 × 81. ஓகேவா? 160 × 81. இப்போ இது அப்படியே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு யாரோடது கிடைச்சிரும்? பாய்ஸோடது எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிரும். அதுதான் அவன் கேட்டிருக்கிறது. கரெக்டாக அவன் பாய்ஸோடது எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இது ரெண்டத்தையும் பண்ணி அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 2ஆல டிவைட் பண்ணக்கூடாது. பாய்ஸோட டோட்டல் எவ்வளோ அப்படின்றத டிவைட் பண்ணும். பாய்ஸோட டோட்டல் அங்கே எவ்வளோ இருக்கு? 140 இருக்கு. அப்போ அப்படியே 140ஆல நம்ம டிவைட் பண்ண போகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்து அப்படியே நம்ம எதால டிவைட் பண்ண போகிறோம்? 140ஆல டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எனி காமன் டேர்ம் எல்லா இடத்துலையும் 0 காமன் 0 நான் டிவைட் பண்ணிடுறேன். ஓகே, எல்லா இடத்துலையும் 0 இருக்கு. 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். தென் வேற ஏதாச்சும் காமனா இருக்கா? 2ஆல டிவைட் பண்ணலாம். இங்க 2ஆல டிவைட் பண்ணா 7 வந்திருக்கும். இங்க 2ஆல டிவைட் பண்ணா 8 வந்திருக்கும். இங்க 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வந்திருக்கும். அகைன் வேற ஏதாச்சும் டிவைட் பண்ண முடியுமா? வேற எதாலையுமே டிவைட் பண்ண முடியாது. அப்போ மல்டிபிள் பண்ணிருங்க. 15 × 74. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 15 எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஓட மல்டிபிள் ட்ரிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரோட அப்படியே ஒரு 0வை சேர்த்து எழுதுங்க. அப்படியே அந்த நம்பரை பாதியாக்கி எழுதுங்க. சரியா? 740 நான் அப்படியே எழுதிடுவேன். 740ஓட பாதி எவ்வளோ அப்படின்னா 3 ரிமைண்டர் 1 எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 370. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 0 1 ரிமைண்டர் 1 10 11. ஓகே, மைனஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இது அப்படியே 8ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 8ஆல மல்டிபிள் பண்ணா 8 64 டிவைடட் பை நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வந்திருக்கும்? 2 வந்திருக்கும். தென் வந்து இங்கே வந்து 6 வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 5னா 4 டிவைடட் பை 7 வந்து பண்ணுங்க 7. ஓகேப்பா. அப்போ 6 6 ஆர் 7 6 ஆர் 42. ரிமைண்டர் வந்து 4 7 6 ஆர் 42. முடிஞ்சு போச்சா? அப்போ டிவைட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66. அப்போ ஆன்சர் வில் பி 66. இங்கே உட்காந்துட்டு நீங்கள் பெரிய மல்டிபிள் பண்ணி நீங்கள் மைனஸ் பண்ண வேணாம். டேரெக்டாக நான் இப்போ எப்படி பண்ணேன்? இங்கே எல்லாதெல்லாம் காமனாக இருக்கும். காமனாக இருக்கிறதுல டிவைட் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி மல்டிபிள் பண்ணிடணும். 15ஆல மல்டிபிள் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக் வந்து சொல்லி கொடுத்தேன்? இந்த நம்பரோட ஒரு 0வை எடுத்துக்கணும். அப்படியே அந்த நம்பரை பாதியாக்கி ஆட் பண்ணணும். இவ்வளோதான். செம ஈஸியாக இருக்கா? ஓகேப்பா. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம 66 கரெக்டாக வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. த பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஸ்டடிங் இன் த கோச்சிங் இன்ஸ்டியூட் என் ஃப்ரம் ஆல் 5 ஸ்கூல் டுகெதர் out of total number of students studying in the coaching institute n from all 5 school together. Oh my god, சரியான கேள்வி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட பாய்ஸோட டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆல்ரெடி என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். இப்போ நல்லா கவனிங்க, என்னோட பாய்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் என்ன, ஓகே, என்னோட பாய்ஸ் டிவைடட் பை கொஸ்டின் வந்து பாருங்களேன், இதுவும் சரியான ஒரு கொஸ்டின். இங்கேயும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட். நான் சொல்லியிருந்தேன் அப்ராக்சிமேட் நிறைய வச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து இறக்கி விடுறேன் அப்படின்ட்டு. அடுத்த பாருங்க, அப்ராக்சிமேட். ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க ஸ்டடிங் இன் த கோச்சிங் இன்ஸ்டியூட் என் ஃப்ரம் த 5 ஸ்கூல் டுகெதர் அவுட் ஆஃப் த எங்க இருந்து என்னல 5 ஸ்கூல்லையும் படிக்கிறவங்கள இருந்து. சரி, அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா நமக்கு என்னதுப்பா, பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம். பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் என். இங்க என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்களா, டுகெதர் இந்த 5. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்டேஜ். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட பாய்ஸ் டிவைடட் பை என்னோட பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ், இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. கரெக்டா, இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. இப்போ ஆக்சுவலா என்னோட பாய்ஸ் நம்ம இங்கேயே வந்து கவுண்ட் பண்ணிடலாம். இங்க வந்து 0, அதுக்கடுத்து 9 + 4 வந்து 13, 13 + 4 வந்து 17, 17 + 6 23. அப்போ 3 வந்து போட்டுட்டு 2 வந்து கேரி பண்ணிடலாம். 2 2s are 4, 4 + 3 வந்து 7, 7 + 2 வந்து 9, 9 + 1 வந்து 10, 10 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 11. அப்போ பாயோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 1130 டிவைடட் பை. ஓகே, இப்போ டோட்டல் வேணுமா, என்னோட டோட்டல்னா இங்கே இருக்கு, இதில் தானே பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ். இதுக்கு எதுக்கு நம்ம தனியாக வந்து பண்ணிட்டு இருக்கணும். அப்போ ஆட் பண்ணா 0. ஓகே, ஆட் பண்ணா 0. 4 + 4 வந்து 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 4 இருக்கு. அப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வந்துருக்கும். ரிமைண்டர் வந்து 1. அடுத்து இங்கே வந்து 5 இங்கே வந்து 5 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 10, 10 + 6 வந்து பண்ணீங்கன்னா 16, 16 + 3 வந்து பண்ணீங்கன்னா 19, 19 + 4 வந்து பண்ணீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும், 23 வந்திருக்கும். கரெக்டா, அப்போ கீழே வந்து 2320 இன்ட்டு நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000, சரி, இன்ட்டு 100. ஓகே, இப்போ நம்ம டிவைட் டிவைட் பண்ணக்கூடாதா அப்படின்னா இங்கே பாருங்க, டிவைட் பண்ணணும். ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிடும். ஓகே, ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிடுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், இந்த 0 வந்துருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், இந்த 0 வந்துருக்கும். இப்போ நல்லா அப்சர்வ் மட்டும் பண்ணாலே இந்த அப்ராக்சிமேட் வேல்யூவை நம்ம வந்து போடுறோம். இப்போ நல்லா அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, அப்ராக்சிமேட் வேல்யூ முடிஞ்சிடும். இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த வேல்யூவை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த 2 வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்க, இந்த ஒரு வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்க. கீழே இருக்க இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஒரு வேல்யூவையும் இங்க இருக்க இந்த 2 வேல்யூவையும் கன்சிடர் பண்ணுங்க. சரிங்களா, இப்ப எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்ப இங்க 2 இருக்கு, இப்ப டிவைட்ல நமக்கு 2 இருக்கு, இப்ப இந்த இடத்துல 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 அப்படின்றது 2க்குள்ள அடங்கும், டிவிசிபிள் ஆகும். அப்ப இந்த 1 டிஜிட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா போதும். அதாவது 1 டிஜிட்டுக்கு 1 டிஜிட் கன்சிடர் பண்ணணும். ரைட்டா, இப்போ இங்க அடங்காத வேல்யூ 1 வந்து வருது அப்படின்னா அதை நம்ம எத்தனை டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணாதான் முடியும், 2 டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த 2ஆல டிவைட் ஆகும். அதனால இந்த 2 டிஜிட்டுக்குள்ள நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கும், அதாவது 2 × 4 நமக்கு அதுக்கிட்ட 8ன்னு வந்திருக்கும். ரைட்டா, அதே மாதிரி 2 × 5 நமக்கு என்ன வந்திருக்கும், 10. இதுவும் நியரஸ்ட், க்ளோசஸ்ட் நியரஸ்ட். இந்த 5 அப்படின்றது க்ளோசஸ்ட் நியரஸ்டா இருக்கு. 5 அப்படின்றது ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்ப முன்னாடி இருக்கிற வேல்யூவை நான் மல்டிபிள் பண்ணும்போது இது கண்டிப்பா எப்படி ஆகும், எக்ஸீட் ஆகும். அப்போ 5 அப்படின்றது கேன்சல் ஆயிடும். ஏன் கேன்சல் ஆகுது, ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்போ முன்னாடி இருக்கிற வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இது கண்டிப்பா எக்ஸீட் ஆகும். அதனால இந்த வேல்யூவை நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த 4 மல்டிபிளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஆப்ஷனை செக் பண்றேன், 4 மல்டிபிள்ஸ் இல்லைன்னா மிச்சது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறேன்.
கேன்சல் பண்ணிடுறேன். ரெண்டு வேல்யூ இருக்கு, ஒன்று 8 இன்னொன்று வந்து 6 இருக்கு. ஓகே, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடும். கேன்சல் பண்ணிட்டு நமக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, இந்த 48.7 செலக்ட் பண்றதா இல்லை 46.4 வந்து செலக்ட் பண்றதா அப்படின்றதா நம்மளுடைய டவுட். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணா இங்க இருக்கிற வேல்யூ என்னது 8, இங்க இருக்கிற வேல்யூ என்னது 11. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, நமக்கு 3ன்னு வருது. இந்த 3 இந்த 2ஓட பெரிய நம்பர், இந்த 3 வந்து இந்த 2ஓட பெரிய நம்பர். அப்போ இங்க இருக்கிறதுல பெரியது எது, 6 வந்து பெருசா 8 வந்து பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தான் நமக்கு வந்து பெருசு. அப்ப நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 48.7% தான் நமக்கு வந்து சரியானது. சூப்பரா, வேணாலும் செக் பண்ணி பாருங்க. அப்சல்யூட்லி நம்மளுடைய ஆன்சர் வந்து கரெக்ட். இங்க நம்ம டிவைட் பண்ற வேல்யூவோட டிஃபரன்ஸ் வந்து சிறுசா வந்துச்சுன்னா சின்ன வேல்யூ போடுங்க, பெருசா வந்தா பெரிய வேல்யூ போடுங்க. இதுதாங்க லாஜிக். அப்ராக்சிமேட்ல டிவைட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, சூப்பர் பா. இப்போ நெக்ஸ்ட் டிஐ வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா சரியான டிஐ லைன் கிராஃபோட டிஐ. இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா உங்களுக்கு எஸ்பிஐபிஓ அண்ட் ஐபிபிஎஸ்பிஓல வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக ரீட் பண்ணிருங்க. ரீட் த ஃபாலோயிங் டேட்டா கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். Following line graph shows the average. Okay, average concept ல இருந்து கேட்டிருக்கான். Average of total number of apple. Okay, and mango trees. சரியான பாயிண்ட். அதாவது ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. யாரோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிளஸ் மேங்கோ டிவைடட் பை 2 தான் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது. ஆப்பிள் பிளஸ் மேங்கோ டிவைடட் பை 2 தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து இந்த 5 இயர்ஸ். ஓகே, என்னென்ன இயர் வந்திருக்கு, 24, 23, 22, 21, 20. சரி, அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஆப்பிள் அண்ட் மேங்கோ. சரி, ஓகே. இப்போ இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜ் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், சம் டிவைடட் பை டோட்டல். ரைட்டா? இப்போ நமக்கு என்ன வேணும், சம் வேணும் அப்படின்னா இது ரெண்டத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாமா? இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து சம் என்னன்னு கிடைச்சிடும். அப்ப அந்த லாஜிக்கை தான் நான் இங்க வந்து யூஸ் பண்ண போறேன். அப்ப இந்த கொடுத்துருக்கிற ஆவரேஜை நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஆப்பிள் பிளஸ் மேங்கோவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிளுக்கும் மேங்கோவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஆப்பிள் மேங்கோவோட டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து வேணும், ஆப்பிள் இஸ் கிரேட்டர் தென் மேங்கோவா இல்ல மேங்கோ இஸ் கிரேட்டர் தென் ஆப்பிளா அப்படின்றது. அதுக்கு நோட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். த நம்பர் ஆஃப் மேங்கோ இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஆப்பிள். அப்ப எந்த பாயிண்ட் வந்துருச்சு, ஆப்பிள் தான் நமக்கு வந்து மேங்கோ தான் ஆப்பிளோட பெருசுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த இடத்த நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கோ மைனஸ் ஆப்பிள்னு எழுதிக்கலாம். அப்ப இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆவரேஜை யூஸ் பண்ணி உங்களை டோட்டல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்க போகுது, எக்ஸ் பிளஸ் ஒய். இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்க போகுது. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்க போகுது. இப்போ ஒய் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 2x is equal to cன்னு வந்திருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா c/2ன்னு வந்திருக்கும். இந்த லாஜிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸோட இதை எடுத்துகிட்டு போய் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு எதோட வேல்யூ கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த டிஏ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த இயர்லேருந்து ஆரம்பிக்குது, 2024லேருந்து ஆரம்பிக்குதா, 2024லேருந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, 2024ல இருந்து ஆரம்பிக்குது. 2024, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அண்ட் ஃபைனலி 20. எப்பயுமே லைன் கிராஃப் வருது இல்லை ஒரு பார் சார்ட் வருது அப்படின்னா முதல்ல இப்படி டீகோட் பண்ணுங்க. டீகோட் உங்க ரஃப் ஷீட்ல பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுங்க. இதை கொஸ்டினை வச்சுக்கிட்டே இங்க அப்ரோச் பண்ணீங்க, ஒன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க, வேஸ்டா போயிடும். தயவு செஞ்சு அந்த தப்பை யாருமே பண்ணிடாதீங்க, சரிங்களா? தயவு செஞ்சு அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் கோடு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர், த ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோ அண்டு ஆப்பிள் அண்டு மேங்கோ. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூவை நம்ம நோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ளூவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 இருக்கு.
அது ஆவரேஜா இருக்கும். அப்ப 800 into 2 வந்து போட்டோம்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 1600. சரியா? 1600. இப்போ அதே மாதிரி இங்க எத்தனை கோடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 கோடு இருக்கு. இதுக்கான கேப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 4 கோடு வந்து இருக்கு. இங்க மொத்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இதுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 100. அப்ப நம்ம 100 4ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா 25. எப்பயுமே இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணோம். எத்தனை கேப் இருக்கும்? ஓகே, நல்லா கவனிங்க. இங்க எத்தனை கோடு இருக்கோ அந்த கோடை இந்த வேல்யூவுக்கும் இந்த வேல்யூவுக்கும் இடையில இருக்க கேப்பால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இந்த ஒரு கோடோட வேல்யூ. திரும்ப சொல்றேன், இங்க எத்தனை நம்பர் ஆஃப் கோடு வந்து இருக்கோ அந்த கோடை இந்த ரெண்டு இதுக்கும் இந்த இதுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இந்த ஒரு கோடோட வேல்யூ. அப்ப இங்க ஒரு கோடோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. இங்க ஒரு கோடோட வேல்யூ எவ்வளவு? 25. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேங்கோ ஆப்பிள் அண்ட் மேங்கோவா? அப்ப இங்க எத்தனாவது கோட்ல வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 ரெண்டாவது கோட்ல வந்து இருக்கு. அப்ப ரெண்டாவது கோட்னா 2 இன்ட்டு, அப்ப டைரக்டா 2 கோட். அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 25 இன்ட்டு டைரக்டா 25 இன்ட்டு 2ன்னு பண்ணிடலாம். அப்ப 50 வந்து இருக்குமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 500 + 50 வந்து பாத்தீங்கன்னா 550. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்க போகுது? 550. ஓகே, நெக்ஸ்ட் இங்க நமக்கு டைரக்டாவே தெரிஞ்சிருச்சு 400ல தான் வந்திருக்கு. இங்க வந்து ஒரு இதுல இருக்கு, ஒரு இதுனா 25. அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 625. 625 அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0 5. ஓகே, அதுக்கப்புறம் 12 எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1250. சரிங்களா? இப்ப அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பாருங்க. இப்போ 2022ல 2 கோடு தள்ளி ஆரஞ்சு இருக்கு. அப்ப 2 கோடுனா 50 வந்து இருக்குமா? அப்ப இந்த இடத்தோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 650. ஓகே, 650. நெக்ஸ்ட் இங்கேயும் 2 கோடு தள்ளி தான் புள்ளி இருக்கு, 1 2. அப்ப 250. அப்ப 250 நம்ம எதால மல்டிபிள் பண்ணோம்? 2ஆல மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணா 1500. ஓகே, அப்ப அங்க எவ்வளவு வந்திருக்கும்? 1500. ஓகே, அதே மாதிரி இங்க 1 2 கோடு தான். அப்ப இங்க எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 வந்திருக்கும். 450. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 கோடு. 3 கோடுனா 3 × 25 75. அப்ப 675 வந்திருக்கும். அப்ப 675 அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 10 15 மிச்சம் 1 12 13 1350. ஓகே, 1350. ஓகேப்பா. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்தோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாருங்க. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா 400. அப்ப இங்க எவ்வளவு வந்திருக்கும்? நமக்கு 400. ஓகே, இங்க நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? ஓகே, இங்க நமக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. தென் இங்க நமக்கு டைரக்டாவே தெரிஞ்சிருச்சு 600. 600 × 2 வந்து பண்ணா 1200. 600 × 2 வந்து பண்ணா 1200. எதுக்கு 2ஆல மல்டிபிள் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நமக்கு அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் அப்படின்னா நமக்கு சம் கண்டுபிடிக்கணும். ஆப்பிள் பிளஸ் மேங்கோ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படியே எழுதவா? ஃபர்ஸ்ட் என்ன இருந்திருக்கு? 2024. நான் ஃபர்ஸ்ட் அந்த கோடை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து 1600. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆப்பிள் பிளஸ் மேங்கோ வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஆப்பிள் பிளஸ் மேங்கோ இல்லைனா மேங்கோ பிளஸ் ஆப்பிள்னே வச்சுக்கோங்க. அப்போதான் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து குழப்பாது. அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்க போகுது? மேங்கோ மைனஸ் ஆப்பிள் வந்து இருக்க போகுது. அடுத்த காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? மேங்கோ எவ்வளவு இருக்குன்னு எடுத்த போறோம். அடுத்த காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்பிள் எவ்வளவு இருக்குன்னு எடுத்து போறோம். அடுத்த காலத்துல ஆப்பிள் எவ்வளவு இருக்குன்னு எடுத்து போறோம். ஓகே, ஆப்பிள் எவ்வளவு இருக்குன்னு நம்ம எடுத்து போறோம். முடிஞ்சு போச்சு. கதம். ஓகேவா? ஸோ சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனே நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? அப்படின்னு பாருங்க. 1600. ஃபர்ஸ்ட் வந்து 1000. ஃபர்ஸ்ட் எடுத்துனே 1600. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1600 போட்டுடலாமா? ஓகே, 1600. ஒரே நிமிஷம், என்ன மாத்தி எழுதுது? ஓ மை காட். 1600. ஒரே நிமிஷம். 1600. நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? 1600. இங்க வந்து 550. ஓகே, 550. ஓகே, 550 எழுதிக்கோங்க. 550. அடுத்து 2023 நமக்கு எவ்வளோ? 1250 400. ஓகே, 1250 400. ஓகே, நெக்ஸ்ட் 2022 1500 650. ஓகே, 1500 650. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1350 450. 1350 450. ஓகே, 450 போட்டுக்கிட்டாச்சு. அடுத்தது எவ்வளவு வந்துருப்பா? 1200 400. 1200 400. 1200 400 முடிஞ்சிச்சு.
கதம் கதம் கதம். இது வரைக்கும் எல்லாருமே வந்து பண்ணிடுவீங்க, ஈஸி. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மேட்டரே இருக்குது, சம்பவமே இங்கே தான் இருந்திருக்கு. இங்கே தான் நம்ம ப்ராப்பராக இந்த கொஷினை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சம்பவம் ஆயிடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சம்பவம் கண்டிப்பான முறையில் நிகழும். இப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேங்கோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேங்கோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த இடத்துல என்ன சொல்லி கொடுத்தேன், இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த வேல்யூ 2, இங்கே இருக்கிற இந்த 2 வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் வந்து கிடச்சிருமா? அந்த எக்ஸ் அப்படின்றது எந்த வேல்யூ? பெரிய வேல்யூ. இந்த எக்ஸ் அப்படின்றது எந்த வேல்யூ? பெரிய வேல்யூ. அப்போ இங்கே இருக்கிற பெரிய வேல்யூ எது? மேங்கோ. அப்போ இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எந்த வேல்யூ கிடச்சிரும்? மேங்கோவோட வேல்யூ கிடச்சிரும். ரைட்டா? அப்போ இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 5, அதுக்கப்புறம் 11, மிச்சம் 1, 2, 2150. இது அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதோட வேல்யூ கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோவோட வேல்யூ கிடைச்சிரும். 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ணால் 1, அதுக்கப்புறம் வந்து 0, 7, 5. முடிஞ்சு போச்சா? மேங்கோவோட வேல்யூ முடிஞ்சு போச்சா? அப்புறம் மேங்கோவோட வேல்யூ முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே வந்துருவோம்? கரெக்டாக ஆப்பிளோட வேல்யூ வந்துடும். ஆப்பிளோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? இதுல இருந்து 1600 சப்ராக்ட் பண்ண ஆப்பிள் கிடைச்சிடும். அப்போ 5, 2, 2, 5. ஓகே, 525 அப்படின்றது ஆப்பிளோட வேல்யூ. சூப்பர். அதுக்கப்புறம் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 1650. அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 8, 2, 5. முடிஞ்சு போச்சா? 8, 2, 5. இப்போ இதுல இருந்து எதுல இருந்து மைனஸ் பண்ண போறோம்? 1250 இதை சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணி இங்க எழுதுங்க. 5, 3, 4, 435 அப்படின்றது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வேல்யூ. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இங்க வந்து பாருங்க, இங்க 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 வந்துருவோம். 2 வேல்யூ ஆட் பண்ணுங்க. 0, 5, 1, மிச்சம் 1, அகைன் சேம் வேல்யூ 1075. இப்போ எதுல இருந்து கழிக்க போறோம்? 1500 சப்ராக்ட் பண்ண போறோம். அப்போ 5, 2, 2, 4, 425. முடிஞ்சு போச்சா? ஓகே, 7. அடுத்து நெக்ஸ்ட் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. 0, 10, மிச்சம் 1, 8. ஓகே, 8, 1. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும்? 900 வந்திருக்கும். அதுக்கப்புறம் எதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1350. ஓகே, இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1350 சப்ராக்ட் பண்ணுவோம். 0, 5, 4, 450. ஓகே, இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ? 1600. 1600 2ஆல் டிவைட் பண்ணால் 800. அகைன் இங்கேருந்து எவ்வளோ? 1200 800 போச்சு அப்படின்னா 400. முடிச்சிட்டேன். எல்லா டேட்டாவையும் இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் இன் 2013. ஓகே, ஒரே நிமிஷம் இதை ரப் பண்ணிக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023, 22, 20. ஓகே, இப்போ ஆப்பிளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23. ஓகே, 23. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22. அதுக்கப்புறம் 20ல் ஆப்பிளோட வேல்யூ. ஆப்பிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 435. ஓகே, 435 இங்கே கூட எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 2023. 2023 ஆப்பிளோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 435 போட்டுக்கிறேன். 435. அதுக்கப்புறம் 2022, 2020. 2022 எவ்வளோ இருக்கு அப்படின்னா 425. 2020 எவ்வளோ இருக்கு அப்படின்னா 400 இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 425. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 400. ஓகே, முடிஞ்சு போச்சா? ஓகே, சார் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 10, மிச்சம் 1, 6, 12. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் செகண்ட். இங்கே வந்து 2023 நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா? 2020. ஓகே, இங்கே ஓ மை காட், இங்கே நான் தப்பாக சப்ராக்ட் பண்ணிட்டேன். அதான் நான் பார்த்தேன். அதான் நான் என்னடா அது அப்படின்னு பார்த்தேன். ஓகே, இங்கே நம்ம தப்பாக சப்ராக்ட் பண்ணிட்டோம். இங்கே எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இங்கே போயிருக்கும்ல, இங்கே வந்து 2. ஓகே, 425 வந்திருக்கும். ஓகே, 425.
அப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 425. சாரி, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 425 தான். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மிச்சம் 1 இந்த இடத்துல 5ன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1250. ஓகே, 1250. கொஞ்சம் கேர்ஃபுல் மக்களே. சூப்பரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம இதை கரெக்டாக போட்டாச்சு. அடுத்த கேள்வி. What is the average number of the total number of mango trees? Okay, total number of mango trees. Average of total number of mango trees in எங்க அப்படின்னா 2024, 2023, 2020. ஸோ ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை ட்ரீஸ் வந்து 3ஓட ஆவரேஜ். எதுல 2024 முதல்ல நான் இங்க எழுதுறேன் பாருங்க. 2024, 2023, 2020. இப்போ எதுக்கு வேணும்? மேங்கோக்கு வந்து வேணும். சரி, ஃபர்ஸ்ட் 2024 மேங்கோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1075. ஓகே, ஸோ இப்போ எழுதிப்போம். 2024 வந்து மேங்கோ எவ்வளோ? 1075. அதுக்கப்புறம் 2023, ஒன் செகண்ட். அதுக்கப்புறம் 2023, அதுக்கப்புறம் 20. அப்புறம் 2023 வந்து பாருங்க. 2023 வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 425. ஓகே, அதுக்கப்புறம் 2020 சாரி, மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா 800 கிட்ட இருக்கு. ஒரே நிமிஷம். எவ்வளவு இருக்கு அப்படின்னா 825. ஓகே, 825. ஓகே, 825. நெக்ஸ்ட் 20ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 800. நெக்ஸ்ட் 20ல வந்து 800. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 0 ரிமைண்டர் 1, 10 ரிமைண்டர் 1. ஸோ 8 16 + 1 வந்து 17 + 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் 21. இப்போ இந்த 27 அப்படியே வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 900. அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 900. முடிஞ்சு போச்சு. சம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த ரேஷியோ ஆஃப் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கலந்து கொடுக்குறாங்க. த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோ அண்ட் ஆப்பிள் இன் 2019 to 2023. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஃப் கண்டிஷன் வச்சு வருது. 2019 to 2023 வந்து கொடுத்துருக்காங்க. 2019 எவ்வளவு இருக்கு? 16. 2023 எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோ பிளஸ் ஆப்பிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிளி இது டோட்டலை வந்து குறிக்குது. அப்போ டோட்டலா நமக்கு 2023 எத்தனை பேர் வந்து இருந்திருக்காங்க? 2023 எவ்வளவு பேர் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 பேர் இருந்திருக்காங்க. அப்ப அந்த 5 பார்ட் தான் நமக்கு எவ்வளவு அப்படின்னா, இந்த 5 பார்ட் தான் நமக்கு எவ்வளவு அப்படின்னா 1250. அப்ப இங்க எதால மல்டிபிள் பண்ணா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250ஆல மல்டிபிள் பண்ணா வரும். அப்ப அதே மாதிரி இங்கே நீங்க 250ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1500. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1500 முடிச்சிட்டேன். இப்ப அடுத்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த 1500ன்றது நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல மேங்கோ பிளஸ் ஆப்பிளா இருந்திருக்கும். மேங்கோ பிளஸ் ஆப்பிளோட ரேட்டு தான் வந்து எவ்வளோ? 1500. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோ ட்ரீஸ் இன் 2019 is 350 more than the apple. சூப்பரா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, மேங்கோ மைனஸ் ஆப்பிளோட ரேட் வந்து கொடுத்துட்டான். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350. இப்போதான் நான் படித்தேன். ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். அப்போ இது அப்படியே என்ன பண்ண போறேன்? இந்த 350 இந்த 1500 நான் ஆட் பண்ண போறேன். 1850 வந்திருக்கும். அப்போ இது அப்படியே 2ஆல டிவைட் பண்ணா 925. சரியா? 925 அப்படின்றது வந்திருக்கும். அப்போ அதுதான் எதோட வேல்யூ? மேங்கோவோட வேல்யூ. அப்போ ஆன்சர் வந்து 925. எவ்வளோ ஈஸி. கான்செப்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுன்னா அடுத்தடுத்து நம்ம செம ஸ்பீடா வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே, 925 ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. Next sum. The total number of apple trees in 2024 and 2021 together is what percentage more than the total number of mango in 2020? சரியான கேள்வி. இங்க எதுக்கு கேட்டிருக்காங்க? ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா மேங்கோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஆப்பிள் எங்க வேணும்? 2024 plus 2021. 2024 plus 2021 டிஃபரன்ஸ் எதோடது? வாட் பர்சன்டேஜ் மோர் தென், எது மோர் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குரியது? 2020யோட மேங்கோக்குரியது. சூப்பர். இப்போ நம்ம போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய டேபிளர் காலத்துக்கு வந்து போங்க. டேபிளர் காலம் வந்து போங்க. ஒட்டஸ் டேபிளர் காலம். ஓகே,
இப்போ டேபிளர் காலம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவன் என்ன எந்தெந்த வருஷத்துக்கு வந்து கேட்டிருக்கான் 20. ஓகே, இவங்க கேட்டிருக்கிற வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2024. இப்போ 2024 + 2021 ஆப்பிள் 2024 அண்ட் 2024ல ஆப்பிள் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 525. ஓகே, ஸோ 525 வந்து இருக்கு. முதல்ல அதை நோட் பண்ணிப்போம். 525. ஓகே, 525 இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன். 2024ல வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 525. ஒன் செகண்ட், 525. அதுக்கப்புறம் எங்க இருக்கு அப்படின்னா 2021. ஸோ 2021ல எவ்வளோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2021ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா 450. 2021ல எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 450 வந்து இருக்கு. 450. ஓகே, 450 நான் போட்டுக்கிறேன். 450 ரெண்டு ஆட் பண்ணா 5 7 9 சரியா, 975. இப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும்? 2020ல மேங்கோவோட வேல்யூ வேணான்னு வேணும். 2020ல எனக்கு என்ன வேணும்? மேங்கோவோட வேல்யூ 2020. ஸோ 2020 மேங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800. 2020 மேங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800. ஓகே, ஸோ 2020 மேங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800. சரி, ஓகேவா? 800 இருக்கு. இப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க. ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 டிவைடட் பை, ஏன்னா பர்சன்டேஜ் இங்க என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் மோர் தென் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? மேலே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து போடணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ வந்து மோர் வேல்யூவோ அந்த மோர் வேல்யூ போட்டு எதால மல்டிபிள் பண்ணோம்? 100ஆல மல்டிபிள் பண்ணோம். இதான் கான்செப்ட். அப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் போட்டேன். இப்போ வந்து சரி, மோர் தென் கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஸ் வேல்யூ போட்டோம். மோர் தென் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பர்சன்டேஜ் மோர் தென் வந்து கேட்குறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸை நம்ம வந்து போட்டுட்டு டிவைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் வேல்யூ வந்து போடணும். டிவைட்ல நம்ம என்ன பண்ணணும்ப்பா? லெஸ் வேல்யூ வந்து போடணும். அப்போ இதுல ரெண்டுலையுமே லெஸ் வேல்யூ என்ன? 800. அப்போ 800 × 100. ஸோ 100க்கு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போடுமா? அப்போ இதை 8ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் வந்துருக்குமா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, 2 வராத மற்ற எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 2 வராத மற்ற எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. 2 டைம்ஸ். ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 15ல எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கும்? 1 டைம்ஸ் தான் வந்திருக்கும். அப்போ 21. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து சரியான பதில். 21.875 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். இந்த ரெண்டு சாணம் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், மற்றதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? சூப்பரா. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின், இந்த ரேஷியோ கொஷின் உங்களுக்கான ஹோம்ஒர்க்காக தரேன். இந்த கொஷினை சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ளோவை நான் சால்வ் பண்ணிருக்கேன். இந்த கொஷின் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. நோட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஹோம்ஒர்க் சம்ல என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது த டோட்டல் நம்பர் ஆப்பிள் கேட்டிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப். இப்போ இந்த ஹோம்ஒர்க் சம்ல என்ன கேட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் பிளஸ் மேங்கோ எங்க 2024 + 2020 இஸ்ட் எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அதே தான், டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 2023 + 21 சரியா. இதோட ரேஷியோ நான் கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கானதான். ஸோ எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து மூவ் பண்ணுவோமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் டிஏ வந்து கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் டிஏ வருது அப்படின்னா நம்ம எப்படி சார் மிஸ் பண்ணாமல் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா நீங்க இதை போய் ஃபில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரொடியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூஸ்டு பை ஏ. அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இங்கே மேலே என்ன டேட்டா கொடுத்துருக்குறான் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த கிவன் பிலோ ஷோஸ் த டோட்டல் ஐட்டம். given below shows the total item of 5 different types P, Q, R, S, T produced by the two different factory A and B. ரெண்டே ஃபேக்டரி தான் இருக்கு. ஒரு ஃபேக்டரி என்ன ஃபேக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ஃபேக்டரி, இன்னொரு ஃபேக்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B ஃபேக்டரி. சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கம்பெனி வந்து இருக்கு? மொத்தம் 5 ஐட்டம் 2 கம்பெனில ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. 5 ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PQRST அப்படின்ற 5 ஐட்டம் AB அப்படின்ற கம்பெனியால ப்ரொடியூஸ் செய்யப்படுகிறது. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டுகெதர் the percentage of the total item produced by the factory A out of the total item produced by both the companies together. இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ நாங்க கொடுத்துருக்கோம் சார். இந்த பெர்சன்டேஜ் வேல்யூ எதுக்கானது அப்படின்னா A + B சேர்ந்ததுக்கு.
இந்த பர்சன்டேஜ் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். இங்க பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இந்த பர்சன்டேஜ் வேல்யூ எதை சேர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பில எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது. ஏ பிளஸ் பில ஏ எவ்வளவு பர்சன்டேஜ், ஏ பிளஸ் பில பி எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. சரி, ஓகே. சரி, அடுத்து பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அடுத்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சோல்டு பை, இங்க வந்து சோல்டு, இங்க வந்து ப்ரொடியூஸ்ட், உற்பத்தி செய்யப்பட்டது, விற்கப்பட்டது. ஓகேவா? எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இருக்கு. மொத்தமா ஒரு ஐட்டம் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 1000 ஷர்ட் வந்திருக்கு. இந்த 1000 ஷர்ட் அப்படின்றத யாரு 2 பேர் உருவாக்கி இருக்கிறாங்க? ஏயும் பியும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல ஏ என்ன பண்ணுவாரு? ஒரு 400 சட்டை உருவாக்கி இருப்பாரு. பி என்ன பண்ணிருப்பாரு? மீத இருக்கிற 600 சட்டையை உருவாக்கி இருப்பாரு. இதுதான் கான்செப்ட். அப்ப அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, அப்ப இந்த இந்த இது என்னது? ஏ பிளஸ் பி. இந்த ஏ பிளஸ் பில ஏ ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளவு பர்சன்டேஜ்? 40%. புரியுதா? அதை தான் அவன் வந்து கொடுத்துருக்கிறான். இப்ப இந்த 400ல ஏ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வேணாலும் சேல் பண்ணிருக்கலாம். இந்த 400ல ஏ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 20% சேல் பண்ணுது. 20%னா 1/5. இப்போ 400 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8, 80 வந்து சேல் பண்ணிருப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் முக்கியம். இந்த சேல் அப்படின்றது தனித்தனியா இருக்கு. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுல இருந்து சேல் பண்றாங்க. அப்ப நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, பி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்காக கொஸ்டினை போய் முட்டக்கூடாது. கொஸ்டினை முட்டாம நம்ம இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டைரக்டா எங்க போயிடணும் அப்படின்னா இதை ஃபில் பண்றதுக்குன்னு போகாம கொஸ்டினுக்கு போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கொஸ்டின் ப்ராப்பரா ரீட் பண்றீங்கன்னு பார்ப்போம். ரீட் பண்ணி முதல்ல டேட்டா எடுங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி டேட்டா எடுங்க பார்க்கலாம். கமான். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் பீக்கு கொடுத்துருக்கான். டோட்டல் டைப் பி ஐட்டம். ஓகே, டோட்டல் டைப் பி ஐட்டம். B item produced by, total type B item produced by one second guys. Total item P item produced by the factory together is 80% are sold. எத்தனை percentage வந்து வித்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% வந்து வித்துட்டாங்க. ஓகே, then what is the number of type of B item produced by the factory A if sold 80% the total produced by B item? கொஸ்டினை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவீங்க, ஐயோ ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸ்கிப்பே பண்ண வேணாம், ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா அவுட் ஆஃப் டோட்டல் டைப் ஆஃப் பி ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை போத் ஃபேக்டரி டுகெதர். ஓகே, இப்போ போத் ஃபேக்டரி டுகெதர் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி இருக்கு. கரெக்டா? ஏ பிளஸ் பி இருக்கு. அப்ப அந்த ஏ பிளஸ் பி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீக்கு. பீல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 450 ஐட்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? 80% ஆர் சோல்டு. இப்போ இந்த 450ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து விற்கப்பட்டிருக்கு? 80% வந்து விற்கப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்ப 450ல 80% வித்திருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு வித்திருப்பாங்க? 40 மிச்சம் 4 அப்புறம் 32 6. அப்ப எவ்வளவு வந்து வித்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல்டு. இந்த சோல்டும் யாருக்கானது? ஏ பிளஸ் பி கானது. ஓகே, அப்ப ஏ பிளஸ் பி வந்து சேர்ந்து எவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 ஐட்டம் வந்து வித்திருக்காங்க. சூப்பரா, இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். 360 ஐட்டம் வித்திருக்காங்க. தென் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டைப் பி ஐட்டம் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டரி ஏ. இப்போ ஃபேக்டரி ஏயோடது மட்டும் வேணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபேக்டரி ஏயோடது மட்டும் வேணும். இஃப் இட் இஸ் சோல்ட் 80% ஆஃப் த டோட்டல் ப்ரொடியூஸ்டு ஐட்டம்ல இருந்து 80% வந்து யார் வந்து சேல் பண்றா அப்படின்னா டோட்டல் ப்ரொடியூஸ்ட் ஐட்டம்ல 80% யார் வந்து சோல்ட் பண்றா அப்படின்னா ஏ மட்டும் 80% சோல்ட் பண்றான். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? ஏ பிளஸ் பியோடது இருக்கு.
இப்போ எது வரைக்கும் முடிச்சிருக்கோம், இவங்க கொடுத்த இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டைப் பி ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டரி ஏ. ஓகே, என்ன கொடுத்துருக்குறா, தென் வாட் இஸ் த, எனக்கு என்ன வேணும், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டைப் பி ஐட்டம் பி ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டரி ஏ. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி ஏ பியில் வந்து எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கு, ஏயோட உற்பத்தி என்ன அப்படின்றத எனக்கு வந்து வேணும். சரி, if it is sold 80% the total produced item P, அதாவது டைப் ஆஃப் பி ஐட்டம். இப்போ என்ன சொல்றான், இஃப் இட் இஸ் சோல்டு எவ்வளோ அப்படின்னா 80% டோட்டல் ப்ரொடியூஸ்டு டைப் பி ஐட்டம் வந்து சோல்ட் ஆயிடுச்சு. மொத்தத்துல எனக்கு எவ்வளவு வந்து வித்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா 80% வந்து வித்திருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு கோர்வை. இப்ப நெக்ஸ்ட் நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, மொத்தத்துல வித்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% வித்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வித்ததோடது எவ்வளவு அப்படின்னா 360ன்னு தெரியும். இப்ப இதுல ஏயோடது மட்டும் நம்ம எங்க இருக்கோம், பில இருக்கோமா, ஏயோடது மட்டும் எவ்வளவு சோல்ட் ஆயிருக்கு, 60% சோல்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து நம்ம 60% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஏயோட செல்லிங் எவ்வளோன்னு கிடைச்சிடும். அப்ப இதுல ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடுவீங்க, 6 6 36 மிச்சம் 3 3 18 18 பிளஸ் 3 எவ்வளவு அப்படின்னா 21. அப்ப ஏ வந்து எவ்வளவு வந்து வித்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வித்திருக்கு, 216 ஐட்டத்தை வந்து வித்திருக்கு. ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஏயோட வித்தது நமக்கு கிடைச்சிருச்சு, ஏயோட வித்தது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்தது நமக்கு என்ன வேணும், ஏ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, ஏ மொத்தமா எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்கு அப்படின்றத நமக்கு கேட்ட கேள்வி. அப்போ இந்த உற்பத்தியில 80% வந்து விற்கப்பட்டிருக்கா, உற்பத்தி பண்ணது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அந்த எக்ஸ்ல 80% விற்கப்பட்டிருக்கு. அதுல ஏயோடது எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னா 216ன்றது வாங்கியிருக்கு. இஃப் இட் இஸ் சோல்ட் 80% டோட்டல் ப்ரொடியூஸ்ட் ஐட்டம். அப்ப என்ன சொல்றான் இந்த இடத்துல, இஃப் இட் இஸ் சோல்டு. அப்ப இஃப் இட் இஸ் சோல்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ வந்து வித்தது, ஏயோடது வித்தது 80% இருந்தால், புரியுதுங்களா, அந்த டோட்டல்ல 80% விற்கப்பட்டது ஏயோடதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க 80னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடுவீங்க. தென் இதை வந்து எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4, இங்க வந்து பண்ணீங்கன்னா 5 வந்திருக்கும். தென் இதை நம்ம 4ஆல டிவைட் பண்ணா 5 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 1 வந்தா 4. அப்ப 54 × 5 வந்து பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் 0, ரிமைண்டர் வந்து 2 270 அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா, 270 அப்படின்றது வந்திருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் ஏயோட ப்ரொடியூஸ்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா 270 முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வில் பி 270. திரும்ப ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் நான் நடத்துறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம், சரியான சம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்கிறா, த டோட்டல், அதாவது the out of total of type P item produced by both factory together. ஓகே, அதுல 80% are sold. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க, ஏ பிளஸ் பி பில வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இந்த 450ல நமக்கு எவ்வளவு வந்து வித்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% வந்து வித்துருது, 80% வந்து வித்துருது. அப்ப எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேல் ஆயிருக்கும். அந்த 360 ஐட்டம் என்னவா இருந்திருக்கும், பி பிளஸ் ஏ பிளஸ் பியா வந்து இருந்திருக்கும். இதுல நமக்கு ஏயோடது மட்டும் நமக்கு எவ்வளவு தெரியும், 60%ன்னு தெரியும். இதுல ஏயோடது மட்டும் 60%ன்னு தெரியும். அது எங்கன்னு தேடாதீங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏயோட சோல்டு வந்து 60%. அப்ப இதுல ஏயோடது 60% வந்து கண்டுபிடிச்சுன்னா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 216ன்னு வந்திருக்கும். ரைட்டா, அதுக்கு அடுத்த பையன் என்ன சொல்றான், எனக்கு ஏ மட்டும் எவ்வளவு உற்பத்தி பண்ணதுன்னு வேணும். இஃப் இட் இஸ் சோல்டு 80% ஆஃப் த டோட்டல் ப்ரொடியூஸ்டு டைப் பி. டைப் பில 80% விற்கப்பட்டது, டைப் பில விற்கப்பட்டதுல 80% யாரோடையதா, ஏ உடையது. புரியுதா, டைப்
டைப்பு பில விற்கப்பட்ட ஐட்டத்துல 80% ஐட்டம் யாரோட தான்? ஏல விற்கப்பட்டது. ஏல வித்திருக்கானோ அதுதான் அதோட 80% தான் என்ன பண்ணிருக்கா? ஏ பிளஸ் பில விற்கப்பட்ட ஐட்டத்துக்கு சமமா இருக்கான். அப்போ நமக்கு ஏ பிளஸ் பில நான் என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுல 80% வந்து விற்கப்பட்டதா இருக்கான். அந்த விற்கப்பட்டதுல எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 216 ஏயோட தான் இருந்திருக்கு. அப்போ நான் இங்கே கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறோம். இங்கே வந்து 4 வந்திருக்கும், இங்கே வந்து 5 வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 54ன்னு வந்திருக்கும். அப்போ 54 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 270. அப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 270. கதம் 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 கதம். புரிஞ்சா? 270. நீங்கள் கொஷினை இங்கே ஃபில் பண்ணுறதை விட்டுட்டு கொஷினை வச்சு இங்கே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா செம ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. இது சூப்பரான கேள்வி. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் டைப் கியூ. சரியா? இப்போ டோட்டல் கியூ ப்ரொடியூஸ்டு பை த கம்பெனி பி இஸ் 100 லெஸ் தென் த டோட்டல் டைப் கியூ ப்ரொடியூஸ்டு பை ஏ. அதாவது கியூல கியூ எடுத்துக்கோங்க. கியூல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து 100 லெஸ் தென் ஏவா வந்து இருக்கு. அப்ப ஏ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? இங்கே பாருங்க, கியூல ஏ பிளஸ் பி தான் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஏ பிளஸ் பி வந்து நமக்கு ஏதோ ஒரு ஐட்டத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பி வந்து 100 லெஸ்ஸா வந்து இருக்கான். யாரை விட? ஏயை விட 100 லெஸ்ஸா வந்து இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஏ மைனஸ் பி வந்து நம்ம எப்படின்னு எடுத்துக்கலாம்? 100ன்னு எடுத்துக்கலாம். ஏ மைனஸ் பி நமக்கு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்? 100ன்னு எடுத்துக்கலாம். சேம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே லாஜிக். இப்போ நமக்கு கியூக்கு இங்க என்னன்னே நமக்கு தெரியாது. கியூக்கு இங்க நமக்கு என்னன்னே தெரியாது. சரி, அப்போ நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோம். அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இஃப் கம்பெனி பி இஸ் சோல்டு 180 டைப் கியூ ஐட்டம். இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து விற்கிறாங்க அப்படின்னா 180 ஐட்டமை வந்து விற்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து தென் டோட்டல் டைப் ஆஃப் கியூ ப்ரொடியூஸ்டு பை த போத் கம்பெனி டுகெதர் இஸ் வாட் பர்சன்டேஜ் சோல்டு. செமையான கேள்வி கேட்டிருக்கான். தென் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, டோட்டல் டைப் ஆஃப் கியூ ஐட்டம் ப்ரொடியூஸ்டு. மொத்தமா எனக்கு வந்து 2 கம்பெனிலையும் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அது வாட் பர்சன்ட், அது எவ்வளோ பர்சன்டேஜ் விற்கப்பட்டதுல இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு கணக்கு? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு பி மட்டும் எனக்கு எவ்வளோ வித்திருக்கான் அப்படின்னா 180 ஐட்டத்தை வந்து வித்திருக்கான். இப்போ வித்துட்டு போறான், விடுங்க. வித்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்க டோட்டல் இருக்கு பார்த்தீங்களா, ஏ பிளஸ் பி. இந்த ஏ பிளஸ் பில இருந்து எனக்கு எவ்வளோ வந்து வித்திருப்பாங்க, அந்த வித்ததோட சதவீதம் என்ன, பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நமக்கு வந்து கேள்வி. எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க இந்த கொஸ்டினை? இங்க எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? எனி ஐடியா? இப்போ எனக்கு பியோட செல்லிங் இப்போ நார்மலாக இதை அப்ரோச் பண்றது கஷ்டம். நான் ஒரு மெத்தட் வந்து சொல்றேன். நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, இப்போ ஏ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 60%, ஏ சேல் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. இப்போ ஏ 40% சேல் பண்ணியிருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் எப்படி அசம்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பி வந்து 60% வந்து சேல் பண்ணியிருக்கோம். பி வந்து 60% வந்து சேல் பண்ணியிருக்கோம். அப்போ நான் எப்படி அப்ரோச் பண்றேன்? பி வந்து வித்தது எவ்வளோ வித்திருக்கு? 180 வந்து வித்திருக்கு. அப்ப எவ்வளோ அப்படின்னு தெரியாது, எவ்வளோல இருந்து வித்ததுன்னு தெரியாது. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ்ல 60% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 180. அதை இப்படியும் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படி நம்ம எழுதலாம். 60% தான் நமக்கு எவ்வளோ? 180. அப்ப 100% அப்படின்னா நமக்கு டோட்டல் சோல்டு எவ்வளோ அப்படின்னு கிடைச்சோம். அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பாக்ஸ் மெத்தட் வந்துடலாம். இங்கே பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணலாம். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 3. அப்போ 3 × 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. முடிஞ்சு போச்சா? அப்போ டோட்டல் ஷோல்டு எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருச்சு? 300ன்னு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஷோல்டு நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருச்சு? 300ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் நமக்கு எங்கே வரணும்? அடுத்த பாயிண்ட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ரொடியூஸ்டு. இப்போ நமக்கு ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஏ ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ? 60%. ஏ ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ? 60% வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து எவ்வளோ வந்து வித்திருக்கும் அப்படின்னா இந்த 300 வந்து வித்திருக்கும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு 60 / 100 ஈக்குவல் டு
நமக்கு 300. அப்போ இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிரும். இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 550. அப்போ 50 × 10 நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. அப்போ டோட்டல் ப்ரொடியூஸ்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, சோல்டு டிவைடட் பை டோட்டல். அப்போ 300 டிவைடட் பை 500 × 100. ஒரு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ நம்ம கட் பண்ணிடலாமா, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணிடலாமா. அப்போ இங்கே நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 60%. அப்போ ஆன்சர் வில் பி 60%. இங்கே டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும், 60%. தட்ஸ் இட். ஓகே, 60% இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து இதை விட ஒரு தாறுமான கேள்வி எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கொஷினை மட்டும் பாருங்க, சும்மா கபாலு குபாலுன்ற மாதிரி இருக்கும். கொஷினை மட்டும் பாருங்க, கபாலு குபாலு கொஷின். என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இஃப் டோட்டல், ஓகே, இஃப் total type of ஆருக்கு வந்துட்டான். ஆர் ப்ரொடியூஸ்டு ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை கம்பெனி ஏ. கம்பெனி ஏ ப்ரொடியூஸ் பண்ணது எனக்கு ஆரில் கம்பெனி ஏ ப்ரொடியூஸ் பண்ணது எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.75%. கமான் 78.75%. இப்போ எனக்கு என்ன இருக்குது, ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பாங்க, A+B வந்திருப்பாங்க. A+B வந்து ஒரு இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ ப்ரொடியூஸ் பண்ணதோட பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துட்டா, 78.75%. ஓகே, இப்போ 78.75%னா பயப்படவே கூடாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இவனை மட்டும் தனியா இப்படி பிரிச்சிங்கன்னா 0.75%ன்னு பிரிக்கணும். இதை சிம்பிளா ஃப்ராக்ஷன்ல சொல்லணும்னா 78 3/4ன்னு சொல்லணும். 78 3/4ன்னு சொல்லலாம். இப்போ இது அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 32 ரிமைண்டர் வந்து 3. 7 4s are 24 + 3 31. ஓகே, அப்போ 31 + 3 divided by 4. அப்போ ரிசல்டன் வில் பி 315 divided by 4. அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளி இந்த 78 அப்போ நம்ம டைரக்டா இந்த 78.75% நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 315 divided by 4ன்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சா? மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன். முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுட்டீங்கனாலே கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ அடுத்த பாயிண்ட், இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத வந்து பார்ப்போம். இதை மட்டும் நான் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். சரிங்களா, கன்வெர்ட் பண்ணி நான் இப்போ காட்டிட்டேன். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து மூவ் பண்ணுங்க. தென் அவுட் ஆஃப் டோட்டல் டைப் ஆஃப் ஆர் ஷோல்டு பை போத் த கம்பெனிஸ் டுகெதர். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும், ஷோல்டு யாரோடது, A+B. It what percentage ன்னு போட்டான். What percentage are sold by the company B out of the total item produced. இப்போ எனக்கு என்ன வேணும், இதுல என்ன கேட்டிருக்கான், டிவைடட் பை ஷோல்டு. யாரோட ஷோல்டு, B யோட ஷோல்டு. இப்போ B யோட ஷோல்டு மட்டும் வேணும் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட், நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, போத் த கம்பெனிஸ் டுகெதர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84% வந்து சேல் பண்ணுது. அது மொத்தமாக விற்றது எவ்வளோ வித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ஐட்டம் வந்து வித்திருக்கு. அந்த 750 ஐட்டம்ல நமக்கு எவ்வளோ வந்து அது வந்து சேல் பண்ணியிருக்கு அப்படின்னா 84 ஐட்டமை வந்து சேல் பண்ணியிருக்கு. அப்போ சிம்பிளா நம்ம வந்து இந்த லாஜிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 750 ஐட்டம் அப்படின்றது நமக்கு யார் 2 பேரும் சேர்ந்தது, A+B 2 பேரும் சேர்ந்தது. அதுல அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க, 84% வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்க நார்மலா 84% ஆஃப் 750 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கரெக்டா, பின்னத்துல வரும், சரியா, ஃப்ராக்ஷன்ல வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஜீரோவை எடுத்துட்டு போய் இங்க கொடுத்துருவேன். எப்படி கொடுத்துருவேன், 840. ஓகேவா? இப்போ இந்த 840க்கு நான் 75% கண்டுபிடிச்சிருவேன். 75% கண்டுபிடிச்சிடும். எப்படி நம்ம லாஜிக்கு இப்படி கண்டுபிடிச்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இங்க என்ன லாஜிக் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, A% ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு B% ஆஃப் A அப்படின்ற லாஜிக் நான் யூஸ் பண்றேன். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. 75% என்னது, 3/4 முடிஞ்சு போச்சா. 75% 3/4. அப்போ இதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2,
10. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 360. சரி, 630 வந்து கிடச்சிருக்கும். ஓகே, 630 அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அப்போ 630 அப்படின்றது நமக்கு என்னது? டோட்டல் ஷோல்டு. ஓகே, ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணதுக்கானது, எவ்வளோ வந்து வித்திருக்கு அப்படின்றதுக்கானது. ஓகேவா? இப்போ அதில் ஏ மட்டும் எவ்வளோ வித்திருக்கு நமக்கு தெரியும். 64% வந்து ஏ ப்ரொடியூஸ் பண்ணது நமக்கு எவ்வளோ? 64%. எதுல இருந்து? இந்த டோட்டல் ஐட்டத்துல இருந்து ஏ மட்டும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க? 64% வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க சிம்பிளி இப்படி கண்டுபிடிச்சிருவீங்களா? சிம்பிளி ஏ மட்டும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? 750% ஆஃப் 64 வந்து போட்டுடலாம். அப்போ இதை டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 3/4. அப்போ 16 இன்ட்டு 3 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 48. ஒரு 0வை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480. அப்போ 480 அப்படின்றது யாருடையது? ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. ஏ ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 ஐட்டமை வந்து ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அந்த ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டம்ல இருந்து ஏ வந்து எவ்வளோ வந்து வித்திருக்கான்? ஏ ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டம்ல இருந்து ஏ வந்து எவ்வளோ வித்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.75 இதை வந்து வித்திருக்கான். ரைட்டா? இப்போ ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480. இந்த 480ல அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அதாவது 315 டிவைடட் பை 4 ஐட்டமை வந்து வித்திருக்கான். அப்போ இது அப்படியே நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும்? 12. ஓகே, 120. அப்போ இப்போ 120 இன்ட்டு 315 நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 100ல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 315. 2 0வை சேர்த்துருவோம். அடுத்து இந்த 315 அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10. ரிமைண்டர் வந்து 1. ஸோ 2 3. ஓகே, 3. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கும். தென் ஒரு 0வை சேர்த்துட்டிங்கன்னா 0036 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 00873 வந்திருக்குமா? இப்போ இது பெர்சன்டேஜ்ன்றனால நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடறோம். புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா 378 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். கண்டிப்பான முறையில் 378 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சராக வந்திருக்கும். 378, அதாவது ஏ வந்து ஷோல்ட் பண்ணது எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. மொத்தமாக ஏ பிளஸ் பி வந்து நமக்கு எவ்வளோ ஷோல்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 630 வந்து ஷோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 மைனஸ் 378 வந்து பண்ணுவோம். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா 2. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2லேருந்து 7 வந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 5 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 5லேருந்து 3 போச்சுன்னா 2 வந்திருக்கும். அப்போ பி வந்து பியோட ஷோல்டு நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 252ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆர் ஷோல்டு பை கம்பெனி பி. ஸோ பியோட ஷோல்டு எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆர் ஷோல்டுன்னு கேட்டிருக்கான். அவுட் ஆஃப் டோட்டல் டைப் ஆஃப் ஆர் ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை போத் த கம்பெனிஸ் ஆர் டுகெதர் இஸ் 84% வந்து ஷோல்டு ஆனதுல இருந்து. அப்போ 84% ஷோல்டு ஆனது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 வந்து ஷோல்டா இருக்கு. அப்போ சிம்பிளி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? 630 இன்ட்டு 100 நம்ம வந்து போட்டுடலாமா? 630 இன்ட்டு 100. அப்போ ஒரு 0 நம்ம கட் பண்ணிடலாமா? 600 இப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 63. அப்போ 63 இன்ட்டு 4 நமக்கு எவ்வளோ அப்படின்னா 252. அப்போ டேரெக்டாக நம்ம எவ்வளோ சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%ன்னு சொல்லிடலாம். அப்போ இதுக்கு சரியான பதில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. செம ஈஸியாக இருக்கா? இது முதல்ல ஈஸி கிடையாது, நம்ம புரிஞ்சு சால்வ் பண்ணும். சரியான கொஷின் இதெல்லாம் உங்களுக்கு SBIPOட ஒரு ஹார்ட் லெவலில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டைப்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அதாவது பை சார்ட் வித் டேபிள். இதை நான் வந்து அப்டேட் பண்றேன், தொடர்ந்து பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபாலோயிங் பை சார்ட் ரெப்ரசன்ட் த பர்சன்டேஜ் பிரேக்அப் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவ் இன் த டிஃப்ரெண்ட் சொசைட்டி அண்ட் த டேபிள். எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு பை சார்ட், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டேபிள் ரெப்ரசன்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல் டு ஃபீமேல் இன் த டிஃப்ரெண்ட் சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டீகோட் பண்ணணும். எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் மெயில் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதை தான் நீங்கள் முதல்ல வந்து பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி.
முதல்ல நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? 1600 வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ABCDE அப்படின்ற சொசைட்டி வந்து இருக்கு. அதுல நம்ம முதல்ல நோட் பண்ணிப்போம் என்னென்ன சொசைட்டி வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா B, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் D, அதுக்கப்புறம் வந்து E அப்படின்ற சொசைட்டி வந்து இருக்கு. முதல்ல இது எல்லாத்தையுமே எழுதிக்கணும். ABCDE, அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இருக்காங்க. ஸோ டோட்டலா இங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியணும். அப்ப அந்த இடத்துல டோட்டல் அப்படின்னா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் அப்படின்னா நமக்கு என்னப்பா அர்த்தம்? நான் முன்னாடி வீடியோலயே சொல்லி கொடுத்துருப்பேன். டோட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய் பிளஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா. அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? மென் பிளஸ் உமன். ஸோ மெயில் பிளஸ் ஃபீமேல் அப்படின்றத வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். டோட்டல் அப்படின்னா மெயில் பிளஸ் ஃபீமேல் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இந்த இதுல இந்த ரேஷியோல நமக்கு டோட்டல் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோட டோட்டல் இந்த டோட்டலுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த ரேஷியோட டோட்டல் இந்த டோட்டலுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த 8 பார்ட் வந்து ஏயோட டோட்டலுக்கு வந்து ஈக்குவல்ட்டா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்க 12 பார்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா பியோட டோட்டலுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அந்த 1 பார்ட்டை வந்து இங்கேயும் மல்டிபிள் பண்ணிட்டா மெயில் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். முதல்ல ஏல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இருக்கு? 20% இருந்திருக்கு. பில வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% வந்திருக்கு. பில எவ்வளவு பர்சன்டேஜ் பாருங்க? 15% வந்திருக்கு. அடுத்து 25, 10, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 25%, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10%, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ப்பா? 30%. தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30%. ஓகே, 30%. இப்போ நமக்கு டோட்டலா அங்க இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600ன்னு தெரியும். 1600 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? இப்போ 1600ல 25% என்னது? 25% நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1/5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1/5 இன்ட்டு 1600 வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 320 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். அப்ப ஏயோட டோட்டல் வந்து எவ்வளோ? 320. அதுக்கப்புறம் இங்க 15% நம்ம எப்படி சொல்லலாம்? 10 + 5ன்னு சொல்லலாம். 10 + 5ன்னு சொல்லலாம். அப்ப 1600ல 10% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 160. அடுத்து 5% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 160யோட பாதி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. அப்ப ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 240. அப்ப இங்க எவ்வளவு பேர் வந்து டோட்டலா வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 பேர் டோட்டலா இருக்காங்க. அடுத்து 25% நமக்கு என்ன தெரியும்? 1/4. அப்போ 1/4 இன்ட்டு 1600 வந்து பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. அதுக்கப்புறம் 10% அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1600ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா 160. அதுக்கடுத்து 30%னா அப்படியே அதை வந்து 3ஆல மல்டிபிள் பண்ணிடுவோம். 3ஆல மல்டிபிள் பண்ணிட்டா 480. முடிஞ்சு போச்சா? 480. அதாவது இங்க என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா 30% ஆஃப் 1600. இந்த பர்சன்டேஜுக்கு 2 0 போயிடும். அதுக்கப்புறம் இதை 3ஆல மல்டிபிள் பண்ணா 48, அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணிட்டா 480ன்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருமே வந்து பண்ணிடுவீங்க. சரியா? இது வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து பண்ணிடணும். இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலி தே கிவ் மெயில் பிளஸ் ஃபீமேல் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. மெயிலஸ்ட் ஃபீமேலோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு எத்தனை மெயில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்க ஃபீமேல் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். மெயில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஏல வந்து எப்படி இருக்கா? 5:3ன்னு இருக்கு. அப்போ 5:3னா இங்க டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. 5:3ன்னு வந்து இருக்கு. ஏல வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:3. 5:3 அப்படின்னு சொன்னா இங்க நம்ம எப்படி வச்சுக்கலாம்? 8ன்னு வச்சுக்கலாம். இங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்றேன். சரியா? டோட்டல்னா என்ன அப்படின்னா இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயிலிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னா நம்ம 5x 3xன்னு எடுத்துக்கணும். அப்போ டோட்டல் அப்படின்னா நம்ம இங்க படிச்சிருக்கோமா மெயில் பிளஸ் ஃபீமேல், அதை வந்து 8x அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இதைத்தான் நான் இங்க வந்து பண்றேன். அப்ப 8, 12, 5, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20, அதுக்கப்புறம் வந்து 10. அப்ப முதல்ல அதை நீங்க எழுதிக்கோங்க. அப்ப அதை முதல்ல நம்ம வந்து எழுதுவோமா? ஸோ அப்போ அதை நம்ம முதல்ல எழுதணும் அப்படின்னா ஓகே, ஸோ அதை முதல்ல நம்ம எழுதுவோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து 8, அந்த 8 நமக்கு எப்படி பிரியுது? 5, 3 அப்படின்னு சொல்லி பிரியுது. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 12, அந்த 12 வந்து நமக்கு எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5, 7 வந்து பிரியுது. ஓகே,
5 7 வந்து பிரியுது, 5 7 வந்து பிரியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 3. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 3. அப்ப இங்க வந்து 5 பார்ட். நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 7. ஓகே, 13 7. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 பார்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 3. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 10 7 3. அப்ப நமக்கு வந்து 10. சரியா? இப்போ நம்ம எப்பயும் போல நம்ம சால்வ் பண்ற லாஜிக் எப்பயும் யூஸ் பண்ற அந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இங்க வந்து 8 பார்ட் தான் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 320. அப்ப இது அப்படியே நீங்க வந்து 8 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. ஓகே, 8 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. சாரி 40 வந்திருக்கும். சாரி 40. 8 டிவைட் பண்ணா 40. அப்ப இங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 into 40. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் 3 into 40. அப்ப இங்க உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200. அதே மாதிரி இங்க வந்து 120. தென் இதை வந்து அப்படியே நீங்க வந்து 12 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. அப்ப 5 into 20 7 into 20. 5 into 20 வந்து 100. 7 into 20 வந்து பாத்தீங்கன்னா 140. தென் இதை நம்ம 5 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. அப்ப 80 into 20. அதே மாதிரி 30 into 80. ஓகே, 8 into சாரி 2 into 80 3 into 80. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 163 240 அப்படின்றது வந்திருக்கும். தென் அதே மாதிரி இங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து 8 மட்டும் தான் வந்திருக்கும். 0க்கு 0 கட்டு. ஸோ அதாவது 160 டிவைடட் பை 20 பண்ணும்போது 0க்கு 0 கட்டு. இங்க வந்து 8 மட்டும் தான் வந்திருக்கும். அப்ப 13 into 8 7 into 8. 13 into 8 எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 104 வந்திருக்கும். 7 into 8 எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 கட் பண்ணிட்டு நமக்கு 48 தான் இருக்கும். அப்ப 7 into 48. அதே மாதிரி 3 into 48 அப்படின்னு சொல்லுவோம். 3 into 48 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அப்ப அப்படி பண்றப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. 7 8s are 56. ரிமைண்டர் வந்து 5. ஓகே, 4 7s are 28. 28 plus 5 வந்து பாத்தீங்கன்னா 36. ஓகே, 7 8s are 56. ரிமைண்டர் வந்து 5. 4 8s are 24. 24 plus 5 வந்து பாத்தீங்கன்னா 33. நெக்ஸ்ட் இங்கே நீங்க 3 மல்டிபிள் பண்ணும்போது 24. ரிமைண்டர் வந்து 2 144 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். சரியா? 480 அப்படின்றது வந்துடும். ஸோ பண்ணி பாருங்களேன். 00 எஸ் 480 அப்படின்றது வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கோட் பண்ணியாச்சு. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே இந்த டேபிளர் காலமா நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இந்த டேபிளர் காலம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் நம்மளுடைய வேலை எல்லாமே ரொம்ப 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 ஈஸியா வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம சிம்பிளி நம்ம கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணாலே வேலை அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சரசரன்னு இப்போ நம்ம கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. த நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் த சொசைட்டி. என்ன வேணும், எந்த சொசைட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல் எந்த சொசைட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி. ஸோ பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி டுகெதர் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மெயில் மெம்பர். எங்க ஏ பிளஸ் சியில் இருக்கக்கூடிய மெயில் மெம்பருக்கு வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பிடி மெயில் ஃபீமேல் முதல்ல எவ்வளோன்னு பாருங்க. பிடி ஃபீமேல் பியில் வந்து ஃபீமேல் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் வந்து ஃபீமேல் வந்து 140. அதுக்கப்புறம் டியில் வந்து ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 56 வந்து இருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 196 அப்படின்றது வந்து கிடைக்குது. அப்போ ஃபீமேலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 அப்படின்றது வந்து போட்டுடலாம். அடுத்து ஏசியில் வந்து மெயில் மெம்பர். ஸோ ஏல வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா மெயில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து இருக்காங்க. சியில் வந்து மெயில் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 வந்து இருக்காங்க. அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது 360. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் 360. ஓகே, 360. அப்போ நமக்கு இது வந்து பர்சன்டேஜ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100 வந்து நம்ம போட்டுக்கலாம். இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு 0க்கு ஒரு 0 நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அடுத்து இதை வந்து 5 அடிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 18 இதை 2 அடிச்சா 5, இங்கே 2 அடிச்சா 18. திருப்பி வந்து இங்கே வந்து 2 அடிச்சா இங்கே வந்து 9, இங்கே 2 அடிச்சா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ரிமைண்டர் 1 வந்து 8 வந்திருக்கும். சரியா? ரிமைண்டர் 1 வந்து 8 வந்திருக்கும். ஓகே,
இப்போ நார்மலா நினைச்சு பாருங்க, இது நமக்கு என்ன கேட்டிருக்கான், அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வந்து கேட்டிருக்கான், அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ இந்த 98 அப்படின்றது இந்த 98 அப்படின்றது இந்த 98 அப்படின்றது நமக்கு அப்ராக்சிமேட்டா இந்த 9ஆல எவ்வளவு வாட்டி வந்திருக்கும், 11 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல 11 அப்படின்றது வந்துருக்கலாம். அப்போ 11 இன்ட்டு 5 நமக்கு எவ்வளோ, அப்ராக்சிமேட்டா 55% வந்திருக்கும். அப்போ நியர்பை 50%, 55% நம்மளுடைய ஆன்சர். அப்போ நியர்பை 55% என்ன இருக்கு அப்படின்னா 54 தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54%. லாஜிக் புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க 98 இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 98 இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு. அப்ப இந்த 98 இந்த 9ஆல எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கும், 11 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கும் அப்ராக்சிமேட்டா. அப்ப 11 இன்ட்டு 5 நம்ம பண்றப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 55 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். அப்ப ஆப்ஷனை நான் செக் பண்றேன் 55க்கு நியரஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னா 54. அப்ப டைரக்டா என்ன பண்ணிடுறேன், 54 இஸ் த ஆன்சர்னு போட்டுக்கிட்டே இருக்கேன். சூப்பர் ஈஸி. Very good answer is 54%. Super. Next question. What is the difference between the number of people live in the society C? Okay, number of people வந்து கேக்குறாங்க. Okay, C க்கும் number of people live in the society. Number of people அப்படின்னா அந்த இடத்துல என்ன வந்திருக்கும், male plus female, that is total. And difference between the male member. இப்போ என்ன வேணும் அப்படின்னா B plus D ல வந்து இருக்கக்கூடிய male memberக்கும் B plus D ல இருக்கக்கூடிய மேல் மெம்பருக்கும் சியோட டோட்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்றதா நம்மளுடைய கேள்வி. சரிங்களா? டில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்றதா நம்மளுடைய கேள்வி. முதல்ல சில வந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, சில வந்து மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க, 400 பேர் வந்திருக்காங்க. ஓகே, சில வந்து மொத்தமா நமக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 பேர். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 வந்து போட்டுக்கலாம். 400 டிஃபரன்ஸ். இப்போ பி அண்ட் டியோட மெயில் மெம்பர் எவ்வளோன்னு வேணும். ஸோ அங்கே வந்து பிலையும் டிலையும் ஆண்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ பில ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. டில எவ்வளோ பேர் இருக்காங்க, 104 பேர் வந்திருக்காங்க. ஓகே, 100 + 104. ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு, ஓகே 100 + 104. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும், 204 வந்திருக்கும். 204 டிஃபரன்ஸ் ஆஃப் 400. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 1. ஸோ அப்போ ஆன்சர் வில் பி 196 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். செம ஈஸியான கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போகணும். எங்கே தெரியுமா உங்களுக்கு டைம் எடுக்கும், இந்த இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் போதும், மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். செம்மையாக உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average number of people live in the society. ஓகே, என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the average number of people live in the society CDF taken together is 260. அதாவது 260 பேர். எந்தெந்த சொசைட்டில அப்படின்னு பார்த்தீங்கன்னா C + D + F டிவைடட் பை 3 வந்து பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 வந்து கிடைக்குது. ரைட்டா? அப்ப C + D + F எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 260 × 3 இருந்திருக்கும். அப்ப 260 × 3 வந்து பண்ணீங்கன்னா 0, 8, ரிமைண்டர் வந்து 1, 7, 720. அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், C + D + F ஓட வேல்யூ என்ன, 720. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The number of people live in the society A are how much more or less than the number of people live in the society F. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கான், நம்பர் ஆஃப் பீப்புள் ஏக்கும் எஃப்க்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு, ஏக்கும் எஃப்க்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்னு கேட்குறான். முதல்ல சில பார்ப்போம். சில வந்து டோட்டல் பீப்புள் வந்து எவ்வளோ, சி வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து 25%, சி வந்து 25%. அப்போ சில வந்து மொத்தமாக வந்து 400 பேர். அடுத்து டினா எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. அப்போ எவ்வளோ வந்திருப்பாங்க அப்படின்னா 160. அப்போ மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 560. கரெக்டாக எனக்கு வந்து அங்கே எழுதி வச்சுதான் நான் பார்த்துருவேன், இல்லைனா எனக்கு இதுவே ஈஸி, இங்கேயே என்னால் இதை சால்வ் பண்ண முடியும். அதனால 560. அப்போ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சிம்பிளி நான் இங்கேருந்து இங்கே சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 280 - 560 நான் வந்து பண்ணுறேன்னா 0, 2, 2, அதுக்கப்புறம் 1. ஸோ ஆன்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120. எஃப்ஓடது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 பேர் வந்து இருக்காங்க. அடுத்து ஏயோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 20%. 20%னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து 20% அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் ஏயோட வேல்யூ. ஸோ மொத்தமாகவே இங்கே வந்து 160 × 2 வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு
320 கிட்ட வந்திருக்கும். ஒரே நிமிஷம் உங்களுக்கு தெளிவாகவே நான் வந்து காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் சியில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? சியில் வந்து 160 பேர் வந்து இருக்காங்க. ஏல வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சி அண்டு டி. சியில் வந்து 160, டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சாரி சியில் வந்து 400, டியில் வந்து பார்த்தீங்கன்னா 160. அப்போ 560 வந்து கரெக்டு தான். சரி, 560 அப்படின்றது வந்து எனக்கு கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஏயோட டோட்டல். ஏல வந்து மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 320. ஏல வந்து மொத்தமா இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 320. சரியா? ஏல வந்து மொத்தமா நமக்கு இருக்கிறவங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 320. ஒரே நிமிஷம். ஏயோட மொத்தமா இருக்கிறவங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 320. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா, சாரி, இந்த இடத்துல வந்து 2 வந்திருக்கும். ரைட்டா? ஸோ 7 - 5 வந்து பண்ணா 2. அப்போ இங்கே வந்து 220. அப்போ எஃபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 100. ஓகே, அப்போ ஆன்சர் வில் பி 100. ஸோ எஃபோட டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல நான் ஆட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்து 2 நான் வந்து கேரி பண்ணுற மாதிரி அசம்ஷன் பண்ணிட்டேன். ஸோ 2, அதுக்கப்புறம் 7ல் 5 போச்சுனாலும் நமக்கு வந்து 2 தான் வந்துருக்கும். அப்போ 220, 320 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் இந்ததுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினா நீங்க எல்லாருமே எடுத்துக்கணும். சரியா? இந்த ரேஷியோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பை சார்ட் அண்ட் டேபிள் இருக்கு, உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவ், நம்பர் ஆஃப் மெயில் மெம்பர் லிவ் இன் த சொசைட்டி. ஸோ இயோட மெயில் மெம்பருக்கும் இஸ்ட்டு ஃபீமேல் மெம்பர், சியோட ஃபீமேல் மெம்பருக்கும் எவ்வளோ ரேஷியோ இருக்கு அப்படின்னு 4வது கொஸ்டினோட ஆன்சரை வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம அடுத்த பேட்டர்ன் வந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பேட்டர்ன் வந்து போயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டைப். இப்போ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் மட்டும்தான் இருக்கு. பட் கொஸ்டின்ல ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கான். நமக்கு வந்து கொடுத்துருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். ஃபாலோவிங் பை சார்ட், 5வது கொஸ்டின் மக்களே. ஃபாலோவிங் பை சார்ட் ரெப்ரசன்ட் த பிரேக் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வீட் ஸ்கின்டர்ட் பை த 7 women during the 2012 and 2013. ஓகே, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 2012 + 2013 2 வருஷத்துக்கு 12 நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 13 நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 12 நம்ம என்னன்னு வச்சுக்க போறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். 13 நம்ம என்னன்னு வச்சுக்க போறோம், ஒய்ன்னு வந்து வச்சுக்க போறோம். சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. இப்போ நமக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இங்க ரெண்டுலயுமே நமக்கு யாரு தான் வந்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் தான் வந்து இருக்காங்க. பிரச்சனையே கிடையாது. எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ தான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க, the number of sweeter kitted of women in 2012 is 4 less than the next year. அப்ப இங்க என்ன அர்த்தம், இந்த 2012 வந்து 4 லெஸரா இருக்கு. எதை விட? நெக்ஸ்ட் இயர்னா இங்க என்னது 2013 விட 4 வந்து லெஸரா இருக்கு. அப்ப இது என்னவா இருந்திருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய்யா இருந்திருக்கும். ரைட்டா? அப்ப நீங்க வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு யார் வந்து கிரேட்டர் தென் ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப நம்ம ஃபார்முலா எப்படி மாத்திக்கணும், ஒய் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அதே மாதிரி y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் இந்த கான்செப்ட் தான் நடத்தியிருப்பேன். அப்ப சிம்பிளா என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி எதால டிவைட் பண்ண போறோம், 2ஆல டிவைட் பண்ண போறோம். ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும். இங்க ஒய் அப்படின்னா என்னது, 2013. முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான் கான்செப்டே. இங்க இருக்கிற கான்செப்டே இங்க இந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிறதா மேட்ரு. இந்த லாஜிக் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ABCDEFG அப்படின்ற வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஜி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஏ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜி. ஓகே, போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஏல வந்து 5, 8, 12. சரியா? 5, 8, 12. சரியா? 5%, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8%, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12%, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 18%, அதுக்கப்புறம் 18%, 15%, 22, 20. ஓகே, 15, 22,
15%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் 20 22 ஒரே நிமிஷம் 22 20 ஓகே 22 20. அதுக்கப்புறம் 22%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஓகே 20%. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல். ஓகே இது எல்லாமே நமக்கு என்னதுப்பா டோட்டல். டோட்டல் எங்கெங்க எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய் நம்ம எப்படி எழுதணும் ஒய் பிளஸ் எக்ஸாக எழுதணும். ஓகே நம்ம எப்படி எழுதிக்கணும் ஒய் பிளஸ் எக்ஸ். ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கணும் சரியா. இப்போ நமக்கு மொத்தமா அங்க வந்து எவ்வளவு பேர் வந்து இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க 800 பேர். அதாவது அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கான் 7 உமன் வந்து சேர்த்து இந்த 2 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 800 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஐம் சாரி 800 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே சேர்க்கும் போது நமக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் வராங்க 800 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க சரிங்களா. ஓகே 800 மெம்பர்ஸ். இப்போ அடுத்த பார்ட்ல நமக்கு என்ன இன்னொரு விஷயம் வந்து தெரியும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன மேட்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ். ஒய் மைனஸ் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஒய் மைனஸ் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரைட்டா. ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து 4. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஒய்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012. ஓகேவா. ஸோ இதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை நான் இப்போ வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. செம ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ 5%. என்னது 10% டிவைடட் பை 2. அப்போ 800ல 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போ 80 டிவைடட் பை 2 வந்து பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 40. அப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்கா. எப்பயுமே நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி அதாவது இந்த டோட்டல் வேல்யூ அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஒய் வந்து கிடைச்சிருமா. அப்ப சிம்பிளி இங்க இருக்கிற 40 இந்த 4 நம்ம ஆட் பண்ணா 44. அந்த 44 அப்படியே 2ஆல டிவைட் பண்ணா 22. அந்த 22 தான் நமக்கு என்னது ஒய்யோட வேல்யூ. முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் அதாவது இந்த 40க்கும் 22க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போமா. அதானே இங்க வந்து பண்ணுவோம். இந்த ஒய் எடுத்துட்டு போய் இந்த சியோட நம்ம டிஃபரன்ஸ் வந்து பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு தடவை டிஃபரன்ஸ் வந்து பண்ணி பார்த்தா நமக்கு எக்ஸ் வந்து கிடைச்சிரும். அப்போ அதுதானே இங்க வந்து பண்ண போறேன். அப்ப சிம்பிளி நம்ம என்ன பண்ணிடுவோம் 40 மைனஸ் 22 வந்து பண்ணா 18. ஸோ 18 அப்படின்றதே நமக்கு 12ஓடது. இங்க நீங்க டைரக்டாவே பார்த்தே போட்டுறணும். இந்த மாதிரி எழுதக்கூடாது. 40ல 22 போச்சுன்னா 18 பார்த்தே நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இங்க வந்து 8%. 8%னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 8% ஆஃப் 800 போடுறீங்கன்னா பர்சன்டேஜுக்கு 2 0 வந்து போயிடும். அப்போ 8 8 சார் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. அப்போ 64ஓட 4 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64ஓட 4 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 68. அப்போ 68 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளோ 34. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. அப்போ 64ல 30 வந்து போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சாரி 64ல 34 வந்து போச்சுன்னா 30. அப்போ ஆன்சர் வில் பி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. முடிஞ்சு போச்சா. ஓகேவா. இப்போ அடுத்த பார்ட் வந்து மூவ் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து 12%. அதே தான் 12% ஆஃப் 800 இருக்கு அப்படின்னா இந்த பர்சன்டேஜுக்கு 2 0 கட் பண்ணிடலாம். அப்படியே 12 மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 96. 96ஓட 4 நம்ம ஆட் பண்ணா 100 டிவைடட் பை 2 வந்து பண்ணா நமக்கு வந்து 50. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ 50. அப்போ 96ல இருந்து 50 வந்து போச்சுன்னா எவ்வளவு வந்திருக்கும் 46. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 46. அடுத்து 18%. அப்போ என்ன பண்ணிடுவீங்க 18 × 8 வந்து பண்ணிடலாம். டேரக்டா இங்க எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் தான் இருக்கு. அப்போ நீங்க டேரக்டாவே இந்த இடத்த நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் 8னே வச்சுக்கலாம். டேரக்டா எல்லாத்தோடையும் நீங்க 8 வந்து மல்டிபிள் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அப்போ இங்க வந்து பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 144ன்னு வந்திருக்கும் ரைட்டா. அப்போ 144ஓட 4 ஆட் பண்ணும்போது 148. 148 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து 74. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும் 74. அப்போ 144ல இருந்து 74 வந்து போச்சுன்னா 70. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணுவீங்க 15 × 8. 15 × 8 எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு 120. அப்போ 120 + 4 வந்து 124. 124 2ஆல டிவைட் பண்ணா 62 ரைட்டா. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62. அப்போ 120ல இருந்து 62 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58. ஓகே 58. செம ஈஸியா செம மாசு மாமு அப்படின்ற மாதிரி
நம்ம மாசு மாமா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22 இருக்கு. அப்போ 22 × 8 வந்து பண்ணுங்க. 22 × 8 வந்து பண்ணீங்கன்னா 6 176 ரைட்டா. 2 8s are 6 ரிமைண்டர் வந்து 1. ஸோ 2 6 are 8 8 + 1 வந்து 17. அப்போ 176. அப்போ 176ஓட +4 நம்ம ஆட் பண்ணும்போது 180. இப்போ 180 2ஆல் டிவைட் பண்ணால் 90. அப்போ 90 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது ஒய்யோட வேல்யூ. இப்போ இந்த 196ல இருந்து நம்ம வந்து 176ல இருந்து நம்ம 90 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6. அதுக்கப்புறம் வந்து 17லேருந்து 9 வந்து போச்சுன்னா 8. ஓகே 17லேருந்து 9 வந்து போச்சுன்னா 8. அப்போ 86. அதுக்கப்புறம் 20%. 20% அப்படின்னாலும் நமக்கு தெரியும் 1/5. அப்போ 800 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. 20%. ஐம் சாரி ஒரே நிமிஷம். இங்கே எவ்வளோ வந்திருக்கும் 2 0. இங்கே சிம்பிளி இது அப்படியே 8ஆல் கூட மல்டிபிள் பண்ணிங்க. 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 160ங்க. ஓகே 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 160. அப்போ 160 + 4 வந்து பண்ணால் 164. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023ஓட வேல்யூ வந்து 82ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 160லேருந்து 82 நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் இங்கே வந்து 2. அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 இருக்கும். 5ல் 8 வந்து போச்சுன்னா 7. அப்போ 78 அப்படின்றது வந்துருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து டீகோட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே டோட்டல். இந்த வேல்யூ நமக்கு வந்து தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 2013 இங்கே இருக்கிறது எல்லாமே 2012. ஓகேவா? நான் ஸ்க்ரீன்லேருந்து விலகி போயிடுறேன். இது எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சமயம் முடிச்சாச்சா? இப்போ நம்ம கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம வந்து கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சுனாலே போதும், செமையா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக வந்து நடத்திருக்கேன் நான் நம்புறேன். செமையா நடத்திருக்கேன்னு நம்புறேன். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்வீட்டட் கீட் இன் ஜி இந்த போத் இயர். ஓகே, என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா போத் இயர். நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன படிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்தாலே அது ரெண்டுமே சேர்த்தது தான். சரியா? போத் த ஜி இந்த போத் இயர் 2022 and 2012 and 13. அப்போ ஜியோட டோட்டல் x plus y, g ஓட x plus y is together the number of okay the number of sweet b and d together in 2013. அப்ப b plus d எதுக்கு வேணும் எனக்கு 2013க்கு மட்டும் வேணும். 2013க்கு மட்டும் எனக்கு வந்து வேணும். இப்ப g ஓட டோட்டல் நமக்கு எவ்வளவு இருந்திருக்கு, g ஓட டோட்டல் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 160. g ஓட டோட்டல் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 இஸ்ட். இப்போ பி அண்ட் டி 2013. ஸோ பி அண்ட் டி, ஸோ பி வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து நமக்கு 34. டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74. ஸோ அப்போ இங்கே வந்து 8 10 108. சரியா? அப்போ எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு இந்த இடத்துல 108. அப்போ டேரெக்டாக அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். 4ஆல் டிவைட் பண்ணால் 40. இங்கே 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 2 மிச்சம் 2 7. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வில் பி 40:27. இங்கே வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க நான் சொல்லி காட்டுறேன். 160 × 108 அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு 2ஆல் அடிச்சு 80. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 54. திருப்பியும் அடிப்போம் 40. அதுக்கப்புறம் 24. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லாம் போகக்கூடாது. டேரெக்டாக இங்கே வந்து பார்க்கணும். இந்த 2 டிஜிட் வந்து பாருங்களேன். இந்த 2 டிஜிட் இங்கே வந்து எவ்வளோ எப்படி புரிஞ்சிருக்கு. இந்த 2 டிஜிட்டை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா 08. இந்த 08 அப்படின்னா நம்ம 4 டிவிசிபிள் ரூல் நம்ம என்னப்பா படிச்சிருக்கோம், லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு எதுல வந்திருக்கணும் 4 டேபிள்ல வந்துருச்சுன்னா அந்த என்டையர் டேர்ம் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். அப்ப இங்க லாஸ்ட் 2 டிஜிட் 8 தான். அப்ப 8 4 டேபிள்ல வரும். அதே மாதிரி இங்க லாஸ்ட் 2 டிஜிட் எது 60 நமக்கு எந்த டேபிள்ல வரும் 4 டேபிள்ல வரும். அப்ப டைரக்டா 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். 4ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் முடிஞ்சு போச்சு. கதம். ஓகே, ஸோ சமயம் போட்டாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்வீட்டர் CDEF together எங்க CDFG together in 2012. CD 2012 வேணும். 2012 எந்தெந்த இதுக்கெல்லாம் CDFGக்கு. ஓகே, 2012 C முதல்ல பாருங்க. இங்க வந்து பாருங்க, C வந்து எவ்வளவு இருக்கு, ஃபர்ஸ்ட் C வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 46. ஓகே, C வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 46. அப்புறம் DFG தான் அப்படியே போட்டுடலாம் CDFC. ஓகே, CDFC. ஸோ CDFC
ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 46 இருக்கான், இங்கே எழுதிக்கிறேன். சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 46. அப்புறம் வந்து டி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எஃப்சி சிடிஎஃப்சி தான் வந்து கேட்டிருந்தான். சிடிஎஃப்சி ஒரே நிமிஷம், சிடிஎஃப்சி ஓகே, சிடிஎஃப்சி எஃப் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. அதுக்கப்புறம் வந்து ஜி வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78. ஓகே 78. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் இங்கே வந்து 12 20 மிச்சம் 2 6 13 20 28 சரியா 280 வந்து வருது. 280 அவன் என்ன எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்றத வந்து பண்ணிடுவோம். எனக்கு வந்து வரது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 வந்து வருது. 280 வந்து வருது. இப்போ எனக்கு என்ன வேணும், ஆவரேஜ் வேணும். அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணிடுவேன். ஏன்னா மொத்தம் 4 பேர் 4ஆல் டிவைட் பண்ணால் 70. அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. செம ஈஸி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of sweeter kitted B and C, அதாவது B plus C எங்க வேணும் எனக்கு 2013 is approximately what percentage of B plus E in 2012 சரியான கேள்வி. ஏயும் சியும் 2013 வேணும். ஏயும் சியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. அப்ப ஏ 2013 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22. ஏ வந்து 2013 எவ்வளவு இருக்கான், இங்க வந்து நான் பாக்கிறேன் 22. அதுக்கப்புறம் சி வந்து எவ்வளவு இருக்கான் அப்படின்னா பாத்தீங்கன்னா 50 வந்து இருக்கான். சி வந்து பாத்தீங்கன்னா 50 வந்து இருக்கான். அப்ப இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 72 டிவைடட் பை இப்ப பிஇ 2012 வந்து வேணும். பி வந்து 2012 எவ்வளவு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30. ஸோ பி வந்து 2012 எவ்வளவு இருக்கான் 30 பிளஸ் இ. இப்ப இ வந்து பாக்குறேன், இ வந்து 2012 எவ்வளவு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 58. ஸோ இ வந்து 58. அப்ப இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 88 வந்து கிடைக்குது. அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. பிரச்சனையே இல்லை, இன்ட்டு 100 வந்து பண்ணிருக்கேன். ஓகே இன்ட்டு 100. இப்போ அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து வேணும், அதனால நீங்க பயப்படவே வேணாம். இப்போ நீங்க டைரக்டா வந்து எப்படி வேணாலும் டிவைட் பண்ணுங்க. இப்போ என்னோட பார்ட் என்ன அப்படின்னா இது 8ஆல டிவைட் ஆகும். அப்போ இங்க 8ஆல டிவைட் பண்ணா 8, இங்க 8ஆல டிவைட் பண்ணா 11. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 டிவைடட் பை 11. 800 டிவைடட் பை 11 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அப்போ 800 டிவைடட் பை 11 அப்படின்னா லைக் நம்ம எப்படி இது அப்ரோச் பண்றது சார்? சாரி இங்க வந்து 9. சாரி இங்க 8ஆல டிவைட் பண்ணா இங்க வந்து 9. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 9 வந்திருக்கும். ஓகே சரியா, இங்க வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் 9 வந்திருக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 900. ஓகே 900 டிவைடட் பை 11. அப்ப எவ்வளோ 8 டைம்ஸ் வந்து இருக்குமா, 88. ரிமைண்டர் வந்து 2னா 1 டைம்ஸ் வந்து இருக்குமா. அப்ப 81 பாயிண்ட் கிட்ட போகும். அப்ப 81 பாயிண்ட் அப்படின்னா நம்ம டேரக்டா என்ன பண்ணிடலாம் 82% போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப 81 பாயிண்ட் கிட்ட போகும். அப்ப நம்ம டேரக்டா என்ன பண்ணிடலாம் 82% போட்டுவிட்டு போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, இஃப் சி அண்ட் எஃப் ஷோல்டு ஈச் ஸ்வீட்டர் அட் 320 and 350 respectively. சரி, then what is the difference between the earning of C and F sweeter in 2012? சரியா 2012. அதாவது சி வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. அதே இது வந்து பாத்தீங்கன்னா எஃப் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ எந்த இயர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012. அப்படி விற்கும் போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து எவ்வளவு, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றதா நமக்கு வந்து மேட்ரு. இப்போ வந்து சி வந்து 2012. சி வந்து 2012 எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காரு 46 ரூபாய்க்கு வந்து வித்திருக்காரு. ஸோ இங்க வந்து இருக்குன்னு பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சி வந்து 2012 எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காரு 46 ரூபாய்க்கு வித்திருக்காரு. எஃப் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 58 ரூபாய்க்கு வித்திருக்காரு. நீங்க விலையிட்டு வந்துடுறேன், ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. சி வந்து 46, எஃப் வந்து எஃப்ஓடது வந்து பாத்தீங்கன்னா 86. எஃப்ஓடது வந்து பாத்தீங்கன்னா 86. அப்ப 46 86 அப்படின்ற கான்செப்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். சரியா 46 86 மறந்துடாதீங்க 46. ஸோ சி வந்து பாத்தீங்கன்னா 46, எஃப் வந்து பாத்தீங்கன்னா 86. ஸோ 46 86 முடிஞ்சு போச்சு. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி போட்டா நமக்கு வந்து வேல்யூ வந்துடும். ரைட்டா, இப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே நான் வந்து மல்டிபிள் பண்றேன். ஈஸியா எப்படி மல்டிபிள் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை அப்படியே 3ஆல மல்டிபிள் பண்ணுவேன். 3ஆல மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இல்லை அப்படின்னா இப்படி கூட மல்டிபிள் பண்ணலாம். நீங்க ரெண்டு விஷயமா மல்டிபிள் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்களேன். சிம்பிளி இதை நம்ம வந்து
40 + 6ன்னு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். 40 + 6ன்னு பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 300 + 20ன்னு பிரிச்சுக்கலாம். 300 + 20 எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இதில் எனக்கு வந்து ஈஸி எது அப்படின்னா 300 + 20 தான் எனக்கு வந்து ஈஸி. ஃபர்ஸ்ட் இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 8, ரிமைண்டர் வந்து 1, 8 வந்துருக்கும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து 1, அப்போ 12, 12 + 1 வந்து பண்ணீங்கன்னா 3. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை ஜீரோ வந்து சேர்க்கணும்? 2 ஜீரோ சேர்க்கணும். அதனால நான் அந்த 2 ஜீரோவை சேர்த்துறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எதால் மல்டிபிள் பண்ண போகிறேன்? 46 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? 92. அதுக்கப்புறம் ஒரு ஜீரோவை சேர்த்துறேன். அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 920. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 0, 2, 7, மிச்சம் 1, 4, 1. அப்போ ஃபர்ஸ்ட் அவனோட ஆன்சர் வந்து 14,720 ரூபா அவனுடைய சம்பளமாக இருந்திருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே நான் எப்படி பிரிப்பேன் அப்படின்னா 300 + 15ன்னு பிரிச்சிருவேன். அப்போ ஃபர்ஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 18, மிச்சம் 1, அதுக்கப்புறம் 38, 24, 24, 1, 25. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே 2 ஜீரோவை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் 50னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5ஓட லாஜிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 30, மிச்சம் 3, 43, 43. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஜீரோவை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 5 மல்டிபிள் ட்ரிக் கூட யூஸ் பண்ணலாம். இதை 5னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே பாதியாக மாற்றி ஒரு ஜீரோவை சேர்த்துருவோம். அப்போ 430 வருதா? அப்போ 50ன்னும் போது ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போடணுமா? அப்போ 4300. அவ்வளோதான், செமையாக போட்டுடலாம். அப்போ 0 இங்கே வந்து 1, மிச்சம் 1, இங்கே வந்து 10, மிச்சம் 1, 3. அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 30,100. இங்கே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 14,000. ஓகே, இப்போ இங்கே எவ்வளோ இருக்கு? 30,100. எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 14,720 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0, 8, 8. அப்போ 0, 8 எங்கே இருக்குன்னு ஆப்ஷனில் மட்டும் பாருங்கள். 0, 8, 0, 8 இல்லை, 0, 8 இல்லை, 0, 8 இல்லை, 0, 8 இல்லை. அப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஃபுல்லாக நான் சப்ராக்ட் பண்ண மாட்டேன். லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். 0, அதுக்கப்புறம் 8 வருது. 0, 8 எனக்கு ஆப்ஷனில் எங்கேயுமே இல்லை. அப்போ இதான் என்னுடைய ஆன்சர். அப்படின்னா மேலேயும் பண்ணி பாருங்க. இங்கே வந்து 10, 10லேருந்து 7 வந்து போச்சுன்னா 3. அகைன் வந்து இங்கே வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும்? 9ல் 4 வந்து போச்சுன்னா 5. அதுக்கப்புறம் இங்கே என்னதுப்பா 1, 2ல் வந்து 1 போச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் வந்து 15,380. சிம்பிள். எப்பயுமே இந்த மாதிரி பண்ணுங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் கண்டுபிடிச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண பழகிடுங்க. இதுதான் டிஏயோட கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக வந்து பண்ணுறதுக்கான ஒரு வழியாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த ரேஷியோட இது ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கொஸ்டின் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி டிஏலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்ல பயங்கரமா வந்து குழப்பம். இந்த மாதிரி டிஏயை நான் இன்னும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே இந்த 5 டிஏ வந்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஒரு 5 டிஏ இல்லை இன்னும் நிறைய டிஏ வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் பண்றேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்காக நீட் அப்படின்னு போடுங்க. கண்டிப்பா அடுத்த 5 டிஏ இதே மாதிரி தரமான 5 டிஏ நான் வந்து அப்டேட் பண்றேன். இதே மாதிரி ஆப்டிடியூட ஒவ்வொரு டாபிக்கையும் நான் செதுக்கி அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க எல்லாருமே நீட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது அதே மாதிரி இந்த செஷன் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேல வந்து எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா எடுக்க ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொண்டை தண்ணி கிளியை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா காரணம் என்ன? நல்ல கண்டென்ட் நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வீடியோவை நிறைய பேங்க் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.